நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான இலக்கிய பணியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை நாம் பரவலாக்கம் செய்வது என்பதை காட்டிலும் அடுத்த தலைமுறைக்கு மீண்டும் மீண்டும் பதியமிடுவது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக, நம்முடைய கொள்கையாக கொண்டு நாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவருடைய சிறுகதைகளை நாம் தொடங்கி முழுமையாக கதை சொல்லி வாயிலாக கேட்டு நிறைவு செய்து அந்த கதைகளுக்கு பின்னூட்டத்தாலும் கதைகளின் வாயிலாக சமூகத்தில் புரையோடி கிடக்கிற சிக்கல்களான பல்வேறு கோணங்களில் நாம் பேசியும் நாம் ஒரு பரவலாக்கம் செய்தோம் தோழமைகளே. அதை தொடர்ந்து நிறைவு செய்த பிறகு தமிழொலி அவர்களுடைய படைப்புகளை முன்னெடுப்பது என்ற தலைப்பின் கீழ் அவருடைய சிறுகதைகளை தொடங்க ஆரம்பித்து இன்றைக்கு அவருடைய சிறுகதையினுடைய நிறைவான நாளில் தமிழொலி படைப்புகளினுடைய சிறுகதைகளில் நிறைவு நாளில், அதாவது 30வது நாளில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே. உண்மையிலே எந்த சிந்தனையை நோக்கி இந்த பயணம் தொடங்கியதோ அதை நம்முடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறம் அவர்களுடைய நெறிகாட்டலுடைய அடிப்படையில் நம்முடைய மாநில தலைவர் தோழமை மிக்க கங்கா அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலும் இதை தொடர்ந்து பயணித்து இலக்கிய குழு ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற மகிழ்வாய் இன்றைக்கு நாம் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய தினம் கதை சொல்லியினுடைய தலைப்பாக பட்டினி சாவு. தமிழொலி எத்தனையோ சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் இந்த தலைப்பினுடைய பொருத்தம் இன்னமும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஏழ்மையினுடைய நிலையில் இன்னமும் இந்த தலைப்பை எல்லா கூறுகள் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு பட்டினி சாவு என்கிற சிறுகதை சொல்லுவதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய தோழமை இந்த நிகழ்ச்சி குறிப்பாக தமிழொலி அவருடைய படைப்புகளை ஒவ்வொரு நாளும் கதை சொல்வதற்காக ஏற்பாடு செய்து ஒவ்வொரு பேராசிரியர்கள், மாணவர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் நம்முடைய தோழமை மிக்க தோழர் சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், சென்னை அந்த செய்து கொண்டிருக்கிற ஆளுமை, நல்ல சிந்தனையாளர். அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் அதில் 1000 பொருண்மைகள் பொருந்தி இருக்கும் என்பதை நிலையிலே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அப்படி சிறப்புமிக்க தோழர் கணபதி இளங்கோ அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு கதை சொல்ல அழைக்கின்றோம். தோழமையே வருக. தமிழொலி அவருடைய கதையான பட்டினி சாவு என்கிற சிறுகதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக. வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா தோழர்? வணக்கம். ஏதாவது டவர் ப்ராப்ளம் வந்தா நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? வீடியோல நல்லா அழகா இருக்கீங்க, நீங்க கதையை தொடங்குங்க. சரிங்க தோழர். தோழர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய இந்த கதையை தொடங்குகின்றேன். அதற்கு முன்பாக பொதுவுடைமை கவிஞர் தமிழொலி அவர்கள் ஒரு மகாகவி பாரதியினுடைய நேர் வாரிசாக அவதரித்து குறுகிய ஆயுட்காலத்திலே ஒரு உலக மகாகவியாக வரப்பெற்றவர். மகாகவி பாரதியாருக்கு பிறகு தமிழில் ஒரு மகாகவி தோன்றவே இல்லை என்று பெரும்பாலோர் ஆதங்கப்படுவதுண்டு. ஆனால் அந்த பாரதிக்கு பிறகு தோன்றிய மகாகவி தமிழொலிதான். அந்த கருத்தோட்டத்தை முன்வைத்து நான் இந்த கதையை தொடங்குகின்றேன். மகாகவி பாரதி எப்படி அவர் கவிதையிலே பல உச்சங்களை தொட்டிருந்தாலும் கூட அவர் கட்டுரைகள், சிறு கதைகள்,
கார்ட்டூன் இப்படி ஒரு இதழாளராக இப்படி பன்முக ஆளுமை மிக்கவராக பாரதி எப்படி விளங்கினாரோ அதே போல பொதுவுடைமை இயக்கம் சார்ந்து கவிஞர் தமிழ்வழி அவர்கள் ஒரு இதழாளராக, கவிஞராக, நாடகாசிரியராக, கட்டுரையாளராக, எழுத்தாளராக, சிறுகதை ஆசிரியராக இப்படி ஒரு ஒரு மக்கள் போராளியாக பாரதியை போலவே வாழ்ந்து மடிந்த ஒரு மகாகவி கவிஞர் தமிழ்வழி என்ற ஒரு பெருமிதத்தோடு நான் இந்த கதையை தொடங்குகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட கதையினுடைய தலைப்பு பட்டினிச்சாவு. இது நான் படித்த இந்த கதைகளை படிக்கின்ற போது என் மனதிலே தைத்த கதை என்பதால் இதை நான் எனக்காக நான் அதை ஒதுக்கி வைத்திருந்தேன் என்பதையும் நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, அது முடிஞ்ச அப்புறம் தொடங்கலாம் தல. அது கேட்கும் எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கும். வணக்கம். பட்டினிச்சாவு. இந்த கதையை கவிஞர் தமிழ்வழி அவர்கள் அவர் ஒரு உண்மை சம்பவமாக நேரிலே கண்டு எழுதியதா அல்லது கற்பனை கலந்து முழுமையும் கற்பனையா, கற்பனையும் அனுபவமும் கலந்து எழுதியதா என்றெல்லாம் என்னுடைய மனம் படிக்கிற போது ஒரு தவிப்புக்கு உள்ளானது. இந்த கதை நிஜத்திலே தோழர் கருமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல நிஜத்திலே இன்றும் நடந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சம்பவங்களை நினைவூட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்த கதையை தமிழ்வழியே சொல்வது போல எழுதுகின்றார். ஒரு நாள் மாலை ஊரிலிருந்து வரப்போகும் என் நண்பனை எதிர்பார்த்து கொண்டு நான் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனிலே நின்று கொண்டிருந்தேன். ரயில் வரக்கூடிய நேரம். ஒரே ஜனக்கூட்டம். ஒருத்தரோட ஒருத்தர் இடித்து கொண்டு ஒருத்தர் முந்திக்கிட்டு அவசர குடுக்கைகளாக அங்கும் இங்கும் அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இடம் பிடிப்பதற்காக அலைமோதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த அவசர சந்தடிக்கிடையிலே அவர்கள் யாரும் கவனிப்பாரற்ற நிலையிலே அந்த அவசர சந்தடிக்கிடையிலே பேசவும் வலுவில்லாத சக்தியற்ற 3 குழந்தைகள், அந்த குழந்தைகள் தங்கள் ஓமை குரலால் பெருமுயற்சியுடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். செத்துப்போன கன்றுக்குட்டியின் தோலில் வைக்கோலை சொருகி வைத்த தோற்றத்தை போல அந்த சிறுவர்களுடைய தோற்றம் அமைந்திருந்தது. அது பஞ்சத்தில் விழுந்த ஒரு நாயை போலவும்
அந்த சுள்ளி விறகு போன்ற எலும்பெடுத்த எலும்பின் மீது தோல் போர்த்த ஒரு உடம்பாகவும் அந்த குழந்தைகளுடைய தோற்றம் ஒரு அகோரமாக காட்சியளித்தனர் அந்த குழந்தைகள். நான் அவர்களையே பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பேச முடியாத வாயிலே சொற்களும் வெளியே வராத அளவிற்கு சக்தியற்ற அந்த 3 குழந்தைகள், அவர்களை நான் அவ்வாறு அந்த குழந்தைகளுடைய தோற்றத்தை ஒரு கழிவிறக்கத்தோடு நான் பார்த்து கொண்டிருக்கிற போதே அந்த குழந்தைகள் தரையிலே ஒவ்வொருவராக மயங்கி பாம்பு கடிப்பட்டவர்களைப் போல அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். என் நெஞ்சம் நடுங்கியது. நான் துணுக்குற்று திகைத்தேன். பரிதாபகரமான இந்த சிசுவதையையும் உயிர்கொலையையும் சிருஷ்டிப்பவர்களை பார்த்து நகைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலதேவனைப் போல, அந்த யமனைப் போல புகைவண்டி ஓடி வந்து நின்றது. கூட்டம் ஒரே குழப்பமாகி எல்லா இடத்தையும் வியாபித்துக் கொண்டு மொத்த கூட்டமும் ரயிலை நோக்கி படையெடுத்தது. சமூகத்தின் உண்மை நிகழ்ச்சிகளை பார்த்தும் பார்க்காததை போல சந்தடி போக்கில் ஓடும் இந்த மனிதர்களை இந்த ரயில் வண்டி யமலோக பிரயாணத்திற்கு அழைத்துச் சென்றால் எவ்வளவு நன்றாய் இருக்கும். நான் திக்பிரமை பிடித்து நின்று கொண்டிருந்தேன். என் முகத்தில் அப்போது இப்படியெல்லாம் நான் ஒரு மன சஞ்சலத்தோடு வேதனையோடும் உள்ள கொதிப்போடும் அந்த கூட்டத்தை பார்த்து தவிப்போடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். யோசனையிலே ஆழ்ந்திருக்கிறேன். அப்போ என் முதுகுல பளீர்னு அடி விழுந்துச்சு. ரயில்வே அதிகாரியினுடைய ஜபர்தஸ்தோ என்னமோ என்று நினைத்து நான் சட்டென்று ஆத்திரமாக திரும்பி பார்க்கிறேன். அந்த போக்கிரி பயல் அந்த ராமுதான். நான் அவனுக்காக தான் காத்து கொண்டு நின்றிருந்தேன். அவன் என்னை பின்னால் என் முகத்திலே என்னுடைய முதுகிலே அறைந்திருக்கின்றான். நல்ல மூளையடா உனக்கு என்று நான் அவனை பார்த்து சீறினேன். வாடா சீக்கிரம், கும்பல் தள்ளுது என்று அவன் என் தோலை பற்றி உலுக்கினான். நாங்கள் நகர்வதற்கு முன்னமே கும்பல் எங்கள் இருவரையும் முட்டி மோதி முன்னோக்கி தள்ளி கொண்டு செல்லுகிறார்கள். மொத்த கும்பலும் எங்களை முன்னோக்கி தள்ளியபடி செல்லுகிறார்கள். நகைச்சுவையாக ராமு சொல்லுகிறான், சமுதாயம் முன்னேறுகிறது என்று ராமு சொல்லுகிறான். இல்லை, செத்து கொண்டிருக்கிறது என்று நான் பதில் சொன்னேன். உனக்கு எப்பொழுதும் சாவு, பயங்கரம், டிராஜடி இதுதான் நினப்பு, எல்லாம் கற்பனை என்று தன்னுடைய எதிர்வாதத்தை தொடங்கினான் ராமு. ஸ்டேஷனில் செத்து விழுந்த 3 குழந்தைகளை நீ பார்க்கவில்லை. பார்க்கும்படி ஜனகும்பல் உன்னை விடவில்லை. தொலைவில் தள்ளி வந்து விட்டது. நம்ம 2 பேரையும் அந்த ஜனகும்பல் அங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு தள்ளி கொண்டு வந்து விட்டார்கள். எட்ட இருந்து கொண்டு சமுதாயத்தை பார்த்தால் எல்லாம் கற்பனையாகத்தான் இருக்கும், உனக்கு தோணுவதை போல என்று நான் அவனுக்கு சூடாக பதில் கொடுத்தேன். ராமு சொல்கிறான், நான் ஒன்றும் எழுத்தாளன் அல்ல, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று ராமு சொல்லுகிறான். ஆமாம், உனக்கு உன் பிழைப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது. உன் சுய தேவையை பூர்த்தி செய்ய எண்ணி நீ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு சமுதாய ஞானம் எப்படி உண்டாக முடியும்? காணல் நீரை தேடி ஓடுகின்ற மான் வயிறு வீங்கி சாகாத வரையில் உண்மையை கண்டுபிடிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே விரைவாக
நானும் அவனுடன் சேர்ந்து நடந்தேன். ஜட்கா வண்டிக்காரன் எங்களை வழிமறித்து, வண்டியில் ஏறிக்கிங்கோ சாமி என்று தன் வழக்கமான பாணியில் கும்பிட்டு கூப்பிட்டான். நான் ஒப்புக்கொண்டு வண்டியில் ஏறினேன். ராமு என் பின்னால் தாவி குதித்து வண்டியை ஒரு குலுக்கி விட்டு உட்கார்ந்து கொண்டான். நான் வண்டிக்காரனை பார்த்து, கருந்திட்டை குடிக்கு போ என்று வண்டிக்காரனுக்கு கட்டளையிட்டேன். அவன் தன் சவுக்கால் குதிரைக்கு கட்டளையிட்டான். அது தன் மூச்சை பிடித்து இழுத்தது. மேல்தட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு சுலபமாக கட்டளையிட்டு விடுகிறார்கள். அவைகளை நிறைவேற்ற ஏழைகள் இந்த குதிரையை போலவே எவ்வளவு பாடுபடுகிறார்கள். அவர்களே எல்லாவற்றையும் ஆக்குகிறார்கள். ஆனால் ஆக்கியதை அனுபவிக்க முடியாமல் அழிக்கப்படுகிறார்கள். கருவிலேயே சிதைக்கப்படுகிறார்கள். சிசுவதை செய்யப்படுகிறார்கள். அந்த ஸ்டேஷனில் மயங்கி விழுந்த 3 குழந்தைகளும் என் சிந்தனை வண்டியின் முன் வந்து படுத்துக் கொண்டனர். அவர்களின் பரிதாபகரமான தோற்றமும் ஜட்கா குதிரையும் சமூகத்தின் கீழ்த்தட்டில் உள்ள மக்களும் ராமுவை போல் உலகை பற்றி கவலைப்படாத ஜென்மங்களும் என் மனதிலே மாறி மாறி காட்சியளித்துக் கொண்டிருந்தனர். வண்டி கருந்திட்டை குடியை அடைந்தது. நாங்கள் விரைவாக இறங்கி வண்டிக்காரனுக்கு சில்லறையை கொடுத்து விட்டு தமிழ்ச்சங்கத்தை நோக்கி நடந்தோம். அன்றிரவு பிரயாணம் செய்த களைப்பிலே அலுப்பு மிகுதியாலே ராம் நன்றாக தூங்கி போனான். ஆனால் எனக்கு நெடுநேரமாகியும் தூக்கம் வரவில்லை. அந்த ஸ்டேஷனிலே மயங்கி விழுந்த சிறுவர்கள் என் மூளை முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் தோற்றம் என் மனதிலிருந்து அகலவே இல்லை. நான் மறப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் அது என்னால் முடியாததாகவே இருந்தது. தமிழ்ச்சங்கத்தின் மேற்கேயுள்ள சுடுகாட்டில் சன்னலிலிருந்து பார்க்கிற போது தமிழ்ச்சங்கத்தின் மேற்கேயுள்ள சுடுகாட்டிலே நெருப்பு பற்றி எரியும் வெளிச்சம் தோன்றியது. அந்த நெருப்பின் மேலே ஸ்டேஷனில் மயங்கி விழுந்த குழந்தைகளை யாரோ கொண்டு வந்து கிடத்தி எரிப்பது போல் எனக்கு தோன்றியது. நெடுநேரம் தூங்காதிருந்ததால் கண்கள் சோர்ந்து மயங்கின. வர்ணிக்க முடியாத துக்க உணர்ச்சிகளுக்கிடையில் சோர்ந்த கண்கள் சிறிது மூடிக்கொண்டன. நான் தூங்கி போனேன். உலகம் நாளுக்கு நாள் ஏழை ஜென்மங்களுக்கு நல்ல உணர்ச்சியை ஊட்டிக்கொண்டு வந்தது. வருகிறது. வறுமையால் பட்டினியால் செத்து மடிகிறவர்களையும் வறுமையால் துன்பப்படுகிறவர்களையும் பார்த்து, உணர்ச்சி ஒன்றுதான் நீங்கள் உய்யும் மார்க்கம் என்று தனது முதிர்ந்த அனுபவ ஞானமாகிய சரித்திர ஏடுகளை பிரித்து படித்து காட்டியும் உறக்க பேசியும் இடிமுழக்கம் செய்தும் வந்தது அந்த புத்துலக சிந்தனை. அந்த வேகத்திலேயே புது புது விதமான அனுபவங்களுடன் புதிய உலகத்தை நோக்கி செல்லும் படையை போல் நாட்கள் நடைபோட்டுக் கொண்டிருந்தன. ஒரே ஒரு வினாடி போல, ஒரு வினாடி கழிந்ததை போல 1 மாதம் ஓடிவிட்டது. தஞ்சாவூரை விட்டு புறப்பட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எனவே தஞ்சாவூரை விட்டு புறப்பட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே தலையெடுத்ததும் நான் ராமுவிடம் விடைபெற்று கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு விட்டேன். சென்னைக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ரயிலும் ஏறிவிட்டேன். வழி முழுவதும் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் அந்த 3 குழந்தைகள் மயங்கி விழுகின்ற காட்சியே என் கண்ணை துன்புறுத்தி கொண்டு வந்தது. சென்னையை வந்து தொட்டுவிட்டு ரயில் மூச்சு வாங்கி கொண்டு நின்றது. நான் வண்டியை விட்டு இறங்கி டிக்கெட் கொடுத்து விட்டு
எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்கும் இடத்திற்கு சென்றேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்போதுதான் வந்து நின்றிருக்க வேண்டும். எல்லோரும் இறங்கிக் கொண்டிருந்தனர். இறங்கியவர்களில் பலர் ஒரே கும்பலாக கூடிக்கொண்டு எதையோ பார்த்து கொண்டிருந்தனர். நானும் அந்த கும்பலுக்குள் நுழைந்து என்ன நடக்கிறது என்று கவனித்தேன். ரேஷன் சட்டத்தை மீறி எங்கிருந்தோ அரிசி கொண்டு வந்தான். பிடித்துக் கொண்டார்கள். தஞ்சாவூருக்கு போக வேண்டும் என்று உளறுகிறான், மிரள மிரள விழிக்கிறான் என்று கூட்டத்தில் பேசிக் கொண்டார்கள். அவனை நான் பார்த்தேன். கையில் மாங்காய் அளவு ஒரு சிறிய மூட்டை வைத்திருந்தான். இந்த அரிசிக்கா இவ்வளவு தடபுடல் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவனை பிடித்த உத்தியோகஸ்தர், இல்லை சார், அரிசியை எங்கோ மறைச்சு வச்சுட்டான், கள்ளப்பயல், நடிக்கிறான் என்று அவனை பரபரவென்று இழுத்தார். நான் தஞ்சையில் பார்த்த அந்த 3 குழந்தைகளைப் போலவே அவனும் எலும்பும் தோலுமாக இருந்தான். ஐயா, நான் விவசாயி. ராமநாதபுரத்துல பஞ்சம். இங்கே பொழைக்க வந்தோம். என் பிள்ளைகளை 3 பேரை தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். 1 மாசம் ஆகுது. பட்டினியா கிடக்கும். இந்த அரிசியை கொண்டு போய் அந்த பிள்ளைகள் கிட்ட கொடுக்கணும். தஞ்சாவூருக்கு வண்டி போகுதா? தஞ்சாவூருக்கு என்று கேட்டுக்கொண்டே பாம்பு கடிப்பட்டவனைப் போல் மயங்கி விழுந்து கொண்டிருந்தான் அந்த விவசாயி. கும்பலில் நின்று கொண்டிருந்த ஒரு மத்தியத்தர வர்க்க ஆசாமி, பட்டினிச்சாவு பட்டினிச்சாவு சார் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாக விடத்தை விட்டு வெளியேறினார். விவசாயி சாவுறான், ஜமீன்தாருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சர்க்கார் சட்டம் பேசுது என்று ஒரு வாலிபன் எல்லோர் காதிலும் கேட்கும்படி உரக்க பேசினான். டக் டக் என்று பூட் சப்தத்திற்கு மேலே தொண்டையை உயர்த்தி, என்ன கூட்டம் என்று கேட்டுக்கொண்டே ஒரு போலீஸ்காரன் விரைப்பாக நடந்து வந்தான். ஊசலாட்டக்கார கும்பல் எல்லாம் கலைந்து ஓடியே போனது. உத்தியோகஸ்தரின் பக்கத்தில் அந்த விவசாயி செத்து கிடந்தான். ஸ்டேஷன் அருகில் உள்ள ஹோட்டல் ரேடியோ, விடுதலை விடுதலை, பறையருக்கும் இங்கு தேய புலையருக்கும் விடுதலை என்று அலறிக்கொண்டு. நன்றி, நன்றிங்க, வணக்கம், நிறைவடைந்தது. நன்றி பேராசிரியர் இளங்கோ அவர்களே. ஒரு கதையை அழுகிற இடத்தில் எங்களையும் அள வைக்கிற சூழல் உருவாக்கிய உங்களுடைய கதை சொல்லல், பேராசிரியர் நல்ல சிந்தனையாளர், நறுக்குன்னு கருத்துக்கள் சொல்லுவார்னு தெரியும். ஆனா பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு பண்பாளர் என்பது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. நல்ல ஒரு நாடகவியலாளர் போல ஒரு ஏற்ற இறக்கத்துடன் எந்த வரியும் விடாம, நான் கூட கல்லூரியில இருந்து ஏன் வேமா வந்தேன் அப்படின்னா, பேராசிரியர் ஏதோ சொல்லும்போது நானே சொன்னேன், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வேமா வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா அங்க சரியா என்னால கவனிக்க முடியல அப்படிங்கிறக்காண்டி. நல்லா இருந்தது பேராசிரியரே. கணபதி இளங்கோ அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக தமிழொலி படைப்புகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னெடுத்த இந்த சிறப்பான இந்த 30 நாள் நடந்த நிகழ்விற்கு முழு அச்சாணியாக இருந்து செயற்பாட்டாளராக இருந்த கணபதி இளங்கோ அவர்கள் நிறைவாக கதை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமையே, வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கதையா, நாடகமா, காணொளி காட்சியா, வான்வழி வந்த அருமையான நாடகம்
இது ஒரு நாடக சித்திரமாக நம்முடைய கணபதி இளங்கோ அவர்கள் மிக அருமையாக நடித்து காட்டி ஒரு இடத்துல நம்ம கலங்க வச்சிட்டார். அந்த விவசாயி அவன் பாம்பு கடி பட்டது போல் மயங்கி சுருண்டு விழுகிற அந்த காட்சியில, அதுக்கு முன்னாடி என் குழந்தைகளை 3 பேரும் நான் தஞ்சாவூரிலே ஸ்டேஷனிலே விட்டு விட்டு வந்து விட்டேன், அவளை கொண்டு போய் இந்த அரிசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சாவராம இருக்க. இந்த கதையில அந்த குழந்தையினுடைய தகப்பன் தான் இவன் கவிஞரே, உங்க குரல் ரொம்ப கம்மியா கேட்கிற மாதிரி இருக்கு. கவிஞரே, உங்க குரல் ரொம்ப கம்மியா கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு கவிஞரே. இப்ப கேக்குதா? தஞ்சாவூரிலே இறந்த அந்த 3 குழந்தையினுடைய தகப்பன் தானோ என்று உணரும்படியாக இந்த கதை பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயி, ஏழை விவசாயி, அவன் ராமநாதபுரத்துல பஞ்சத்துல அடிபட்டு வந்த அந்த விவசாயி அவன் சாகிற காட்சியை நடித்து காட்டிய இந்த விதம் இளங்கோ நம்ம எல்லாம் உள்ளத்தை கலங்கடித்து விட்டார். உலகம் 2 வகையாக இருக்கிறது. இந்த நடுத்தர வர்க்க ஆட்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு கும்பலா அவன் ஏதோ கருத்து சொல்லிட்டு போறான், அவன் பட்டினி சாவுன்னு சொல்லிட்டு போறான் நடுத்தர வர்க்கம். ஆனா இளைய ரத்தம் தான் புரட்சிகரமானது. அந்த இளைய ரத்தம் தான் ஒரு இளைஞன் தான் சொல்லுகிறான், ஏண்டா இவன் பட்டினியால சாகுறான், மிராஸ்தாருக்கு நஷ்டஈடா என்று ஒரு புரட்சி குரல் எழுப்புறான். இந்த கதைக்குள்ள சாவு, ஓலம், மரணம் என்று துக்கத்தை மட்டுமே காட்டுவதோடு இதை வெல்ல முடியும், நாம் புதிய உலகத்தை படைக்க முடியும் என்ற ஒரு புது குரல் அங்கே ஒலிக்கிறது. அந்த இளைஞன் ஒலிக்கிறான். அதையும் அந்த கதைக்குள்ள நுட்பமாக செருகி இருக்கிறார் நம்முடைய தமிழ்மொழி அவர்கள். மிக அற்புதமான கதை. அந்த நண்பர்களை கூட பாருங்க, ஒருவன் உலகத்தை எப்படி பார்க்கிறான், இன்னொருவன் எப்படி பார்க்கிறான். இவர் அந்த 3 குழந்தைகளுடைய அந்த மரணம் இவனை அப்படியே ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தவிக்க வைக்கிறது. அவன் நிலை குலைந்து போய் இந்த சமூக கொடுமையை பார்த்து அவன் உருகுகிறான். ஆனா அவனுடைய நண்பன் இதை பற்றி ஒண்ணுமே சட்டம் பண்ணலாம. இதுதான் நடுத்தர வர்க்கத்தினுடைய மனோபாவம். இந்த நடுத்தர வர்க்கம் எப்பவுமே இப்படித்தான். நடுத்தர வர்க்கத்தில்தான் புரட்சிகர சிந்தனையாளர்களும் கிடைப்பாங்க, இந்த புரட்சிகர சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஆட்களும் இங்கதான் இருப்பாங்க. அது 1-2 நடுத்தர வர்க்கத்திலிருந்து சிந்தனையாளர்கள் வர்றது 1-2. ஆனா மிக பெரும்பான்மையான நடுத்தர வர்க்கத்துக்காரர்கள் இந்த புரட்சிகர சிந்தனையிலிருந்து பின்னுக்கிழப்பவர்களாகவும் மழுங்கடிக்கப்படுறவர்கள் இருக்கார்கள். இந்த கதைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள். ஒரு சின்ன கதை. இந்த கதைக்குள்ள ஒரு பட்டினியாலும் பஞ்சத்தாலும் சாகக்கூடிய அந்த சூழ்நிலை, அதை மாற்ற முடியாதா என்று கவலைப்படுகிற பொழுது முடியும் என்ற ஒரு குரலும் அங்கே ஒலிக்கிறது. நடுத்தர வர்க்கத்துக்காரன் என்ன பண்ணுவான், எல்லாமே மோசம்பா, எல்லாமே லஞ்சம்பா, எல்லாமே இதாமா சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டான், வாக்கு செலுத்த மாட்டான். ஆனா எல்லாரையும் குறை சொல்லுவான், எல்லா ஆட்சியாலையும் குறை சொல்லுவான், வாக்களிக்க மாட்டான். அப்படித்தான் ஒருத்தன் பட்டினி சாவு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிட்டே இருக்கிறான். ஆனால் இளைஞன் தான் இந்த சமூக உண்மையை அப்படி பணம் பிடித்து காட்டுகிறான். பட்டினியால் மக்கள் சாகிறார்கள், ஆனால் மிராசுதாருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வரோம். இல்லையா? இது இந்த இருவேறு உலகத்து இயற்கை என்பதை மிக அழகாக இந்த கதைக்குள்ள, ஓலமும் அவலமுமே அல்ல வாழ்க்கை, அதை முறியடிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை குரலும் இந்த கதைக்குள்ளே வருகிறது. ரொம்ப அழகாக கதை சொன்ன நம்ம இளங்கோவுக்கு வாழ்த்துக்கள். இளங்கோவுக்கு வாழ்த்து சொல்றது நம்மளை நாமே வாழ்த்திக்கிற மாதிரி தான். ஏன்னா நம்முடைய ரத்தமும் சதயமா இருக்கக்கூடிய தோழர் அவர். அவர் இந்த நெறியாளர் நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் அவர்களோடு சென்னை பகுதியிலே இருந்து இந்த தமிழ் மொழியினுடைய இந்த கதை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளே தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய ஒரு அருமையான தோழர். அதற்கான ஏற்பாடுகள் பெரும்பாலான கதை சொல்லிகள் நம்ம இளங்கோவினால அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான். எல்லாரும் இளங்கோ இளங்கோ இளங்கோன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவிற்கு நாமும் அவரை மிக சிறப்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய இதுக்கெல்லாம் அச்சாணியாக மூளையாக செயல்படக்கூடிய நம்ம பொதுச் செயலாளர் அறம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவருக்கு உறுதுணையாக இருந்த நெறியாளர் கருமுருகன் அவர்கள், அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இலக்கிய குழு இவர்கள் எல்லாமே மிக திறமையாக செயல்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மாபெரும் இலக்கிய பணியை ஆற்றி இருக்கிறது. இந்த இலக்கிய பணி மட்டுமல்ல, இலக்கிய பணியோடு கூட சமூக பணியும் தான். இலக்கியம் படைப்பது என்பது ஒரு சமூக பணி தானே. இலக்கிய கர்த்தாக்கள் என்பவர்கள் சமூக போராளிகள் தானே.
அவர்கள் சிந்தனையால், எழுத்தால், கற்பனையால் இலக்கியம் படைக்கிறார்கள் என்றால் அது சமூகத்திற்கு தானே படைக்கிறார்கள். அந்த தமிழ் மொழியை, நம்முடைய முன்னோடியான தமிழ் மொழியை, ஜெயகாந்தனுக்கு ஆசிரியராக இருந்த தமிழ் மொழி எல்லாராலும் பாராட்டப்பட்ட சொந்த வாழ்க்கையில் துன்பத்தை தவிர வேறொன்றும் அனுபவிக்காத தமிழ் மொழி, இன்பகரமான ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கி, புரட்சிகர வாழ்க்கைக்காக, எல்லோருக்குமான வாழ்க்கைக்காக தன் உயிரையே அர்ப்பணித்து மிக அருமையான படைப்புகளை தந்துவிட்டு போகிறார். காலத்துக்கு அவருடைய படைப்புகள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அவரை வாழ்த்துவோம், வணங்குவோம், பாராட்டுவோம், மகிழ்வோம். நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மொழியை கொண்டாடுவோம். இன்று கடைசி நாள், 30வது நாள். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும், இந்திய தமிழர்கள் அத்தனை பேருக்கும், கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர். ஒவ்வொரு நாளும் பின்னூட்டத்தால் அந்த கதைகளை செதுக்கி, அந்த கதைகளை எப்படி எளிமையாக மக்களிடம் கொண்டு செல்வது என ஆய்வு நோக்கிலும் சரி, அதை எளிமைப்படுத்தலும் சிறப்பாக செய்த கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சமறிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற தோழமை மிக்க சிவசுப்பிரமணியன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன கணபதி இளங்கோ அவர்கள் நல்லா நிறுத்தி நிதானமா சொன்னாரு. அந்த விவசாயி பேசக்கூடிய காட்சி வரும்போது விவசாயியாகவே மாறிவிட்டார். நான் அந்த இடத்துல கணபதி இளங்கோவை பார்க்கல. உணர்ச்சி பொங்க நடித்து விட்டாருன்னு உண்மையாகவே அவர் விவசாயியாக மாறி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ இவர் அந்த பாத்திரமாகவே மாறிவிட்டது மிக அருமையாக இருந்துச்சு. இதை மாதிரி யாருமே இந்த அளவுக்கு உணர்ச்சி ததும்ப யாருமே சொல்லல. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதாவது தமிழ்வள்ளி அவர்கள் ரொம்ப மனிதாபிமானி. அந்த 3 சிறுவர்கள் இறக்குது, அந்த விவசாயி இறக்கு எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவர் மற்ற பாத்திரங்கள் மூலமாக இதனை தீர்ப்பதற்கு புரட்சி ஒன்றுதான் வழி என்று உபாயம் சொல்லி முடிக்கிறார். அதாவது நடுத்தர வர்க்கம் எல்லாம் சுயதவையை பூர்த்தி செய்ய பரபரப்புடன் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதனால இவர் தமிழ்வழி அவர்கள் ஒரு சாபமிடுறார். ஏழைகளின் மரணத்தை கூட திரும்பி பார்க்க முடியாமல் போறாங்க. அதனால அந்த புகைவண்டியே அவங்களுக்கு யமனாக மாறிடணும்னு சாபமிடுறார். புகைவண்டியே விபத்துக்குள்ளாகி எல்லாரையும் சாகணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு, சாபமிடுறாரு. ஏழைகளுக்கு மரணத்தில்தான் விடுதலை, விவசாயிகள் தற்கொலை, பட்டினி சாவு எல்லாம் நடக்கிறது. பட்டினி கிடந்து செத்து போயிடுறாங்க அப்படின்னா அவர் பட்டினியா கிடக்காருல, அவருடைய உணவை மற்றவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். இதை வச்சுதான் பாரதியாரும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்துருவோம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கதை தமிழொலி அவர்கள் கவித்துவமா இருக்கும். அடுத்து எல்லாம் தமிழொலி கதைகள் முழுவதும் கவித்துவமா இருக்கு, வசனமாகவும் இருக்கு. கதையை விட வசனம், கவித்துவம் இது நிறைந்ததாக இருக்கிறது. நான் இன்னைக்கு நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால 1, 2 அதாவது அழகிரிசாமி, தமிழொலி ஆகிய இருவரின் கதைகளை பற்றி சொல்லி முடித்திருக்கிறோம். 2 பேருமே வறுமையில் சிக்கி உழன்றிருக்கிறார்கள். 2 பேருமே நோயினால் ஒரே நோயினால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுடைய படைப்பை விடாமல் செய்து முடித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் அந்த பட்டுக்கோட்டை வரிதான் எனக்கு ஞாபகம் வருது. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. அந்த திறமையை நல்லபடியா வெளிக்காட்டி இருக்கிறார்கள் என்று நல்லா தெரிகிறது. அடுத்து நேற்று பேராசிரியர் அவர்கள் பொதுச் செயலாளர் குறிப்பிடும் போது அறம் அப்படிங்கிறது பதிலா தரம் அப்படின்னாப்புல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு வாய்தவறி சொல்லவில்லை, அது உண்மை. தரமானவர் நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள், டாக்டர் அறம் அவர்கள் தரமானவர், தரம் மிக்கவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த டாக்டர் பணியினோட
தமிழ் இலக்கியத்திற்கு நேரம் எப்படி இவருக்கு கிடைக்கிறது, எப்படி ஒதுக்குகிறார், அப்படியே பம்பரமாக சுழன்று கொண்டு வருகிறாரே அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது, அவங்க அப்பா இலக்கிய சோதியை அவர் கையில் ஒப்படைத்திருக்கிறார். அது ஒரு தொடர் ஓட்டமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்றே நினைக்கிறேன். அடுத்து ஒன்னே ஒண்ணு, அந்த ஜப்பான் மீது அணுகுண்டு வீசிய அமெரிக்காவை பற்றி. அதாவது ஹிட்லரை கூட ஜெர்மனியில பிடிக்காதவங்க இருப்பாங்க. அது மாதிரி அமெரிக்கா ஜனாதிபதிகள் செய்ய போக்குற அங்க பிடிக்காத மக்களும் இருப்பாங்க. இங்க இப்போ நம்ம இந்திய படை இலங்கைக்கு அமைதி படையா போனது, அது ரொம்ப பிடிக்காது. அது ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்க, அதனால யாருக்குமே பிடிக்காது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது அந்த அணுகுண்டு போட்ட சமயத்துல அந்த அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர் பிராங்க்லின் என்று நினைக்கிறேன், அப்படித்தான் தெரிகிறது. அந்த அமெரிக்காவுக்கும் அந்த 2ஆம் உலக போருக்கும் சம்பந்தமே இல்லை. சோவியத் ஒன்றியமும் மங்கோலிய நாடும் ரெண்டும் சேர்ந்து ஜப்பானோட சண்டை போடுகிறது. இந்த சண்டையை முடிவுக்கு 1939 நடந்து ஆரம்பிச்சுட்டு 1945 அணுகுண்டு போடுறாங்க. அப்போ அமெரிக்கா அந்த பரிசோதனை தான் செய்யறது. அது முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க உலகத்தை திசை திருப்பி விட்டார்கள். இதுல ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுறதுக்கு விரும்புறேன். விக்கிரவாண்டிய கட்டபொம்மன் கடைசியில மறைந்திருக்கும் போது காட்டி கொடுத்து பிடிபட்டு விடுவாங்க. அப்ப அவர் சொல்வாரு, இட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன், என் அருமை நண்பர் விஜய ரகுநாத தொண்டைமானும் இருக்கிறார், அவன் நல்லவன் என்று காட்டி விட்டார் அப்படின்னு சொல்லுதாப்புல. அதே மாதிரி இந்த ஹிட்லரும் முசோலினும் நல்லவன் என்று காட்டிவிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நான் கூட எனக்கு அது நினைவில்லை பொதுச்செயலாளர் பெற, ஆனா நல்ல வேளைக்கு தரம்னு சொல்லியிருக்கேன். பொருத்தமா இருந்துச்சு. இல்ல பாருங்க, நம்மள அறியாம ஏதோ நல்லா நினைவூட்டல். அத சரியா தரமாக சொன்ன தங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி தோழமையே. அதான் பேராசிரியரே, ஹிட்லரு முசோலினை விட அமெரிக்கா நடந்துகிட்டது ரொம்ப மோசம். அதுதான் ஒப்பிட்டு சொல்லுவேன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னதை வச்சு ஒப்பிட்டு சொன்னேன். நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? பின்னூட்டம்? தோழர் வணக்கம். டிஎஸ்என் தோழர் சொல்லுங்க. இளங்கோ தோழருடைய அவருடைய இந்த ஒரு பரிமாணத்தை இன்று பார்ப்பது மிகவே மனதிற்கு உருக்கமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவருடைய மனதும் அப்படித்தான், இளகிய மனது, அதே சமயத்துல காட்டமாகவும் இருப்பார். சூரிய சந்திரரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பாரதி, அதே மாதிரி எங்க கடுமையாக இருக்க வேண்டுமோ அங்க கடுமையாகவும், அவருடைய உள்ளத்தில் உள்ள இளகிய மனசு எங்க வெளிப்படுமோ அங்கேயும் அருமையாக வெளிப்படும். இந்த கதையை தனக்குனே ஒதுக்கி வச்சதனுடைய காரணம் இப்ப புரியுது. மிக அருமையாக நாடக பாணியில நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சிவசுப்ரமணியன் தோழர் சொன்ன மாதிரியே கதையிலே அப்படியே ஒன்றி போய் நம்மளை அங்கே அதில் நம்மளையும் ஈடுபடுத்தி விட்டார். ஒரு கட்டத்துல அவர் அளவே செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் எனக்கு சில சமயம் கிடைக்காட்ட நான் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாவே என்னமோ தோணும். மிக அருமையாக சொன்னாரு. நிறைவு நாள் என்று நிறைவான நம்ம மனசை தொட்டு நமக்கும் ஒரு ஆழ்ந்த இந்த பாழாய்ப்போன உலகில் பட்டினி சாவி இன்னும் தொடர்கிறது என்ற நிலையை நம் கண் முன்னும் நிறுத்தி தமிழ் மொழியை இவரே தமிழ் மொழியாக மாறி என்று கதை சொன்னது மிக நமக்கு நெஞ்சில் வலித்தது என்றே சொல்ல வேண்டும். அருமையாக சொன்னார். நிறைவு நாள் அன்று நன்று. வணக்கம். நன்றி டிஎஸ்என் தோழமையே. ஆயிஷா தோழர். மாலை வணக்கம் தோழமைகளே. தோழர் கேக்குதுங்களா? சொல்லுங்க தோழர். சொல்லுங்க. மாலை வணக்கம். சொல்லுங்க தோழர்.
இன்னைக்கு இறுதி நாள்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளா நிறைவு என்னால வர நாள், முடியல. நிறைவு நாள். சாரி நிறைவு நாள். நிறைவு நாள் அப்படின்னு எனக்கு தெரியாது இந்த சீரிஸோடது. ஆனா எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. அத கேட்டோனே நான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா கொஞ்ச நாளா என்னால வர முடியாம இருந்தது. கொஞ்சம் உடல்நிலை சரியில்ல. வீட்ல பண்டிகை அது இது அப்படின்னு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நிறைவு நாளுக்கு எல்லாருக்கும் சந்திச்சுட்டேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த கதைகள் இப்படி ஒரு உணர்வுகளை கடத்துதா? இல்ல கதை சொல்லிகள் கடத்தி விடுறாங்களா? அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வச்சிடலாம் போல இருக்கு. அப்படி ஆயிடுது. அன்னைக்கும் நானு ஆட்டோ பிடிக்காம நடந்து வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன். இன்னைக்கும் அதே மாரி தட்டுல போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கு. என்னால சாப்பிடவே முடியல. நிஜமாவே. அது சொல்லணுன்றதுக்காக சொல்லல. அது ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திருது. இத தமிழ் ஐயா கடத்தியிருக்காரா? இல்ல கதை சொல்லி கடத்தியிருக்காரா? அப்படின்னு தெரியல. அவர் கடைசியில அழுதாரு. உண்மையிலேயே அழுதாரு. ஏன்னா அவரு அழுத டோன்ல அவர் மாத்தல. அழுதாரு. கடைசியில அது அடுத்த வரிகள்லாம் சொல்லும்போது மூக்குறிஞ்சுகிட்டே சொன்னாரு. இப்படி ஒரு ஆழமான நிலைக்கு ஆ ஆளாக்கிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு பாங்கு ஓசை கேட்டுச்சு. அதுக்காக அவரு அமைதி காத்தாரு. பேசிட்டே இருந்திருக்கலாம். கேட்டுட்டு தான் இருந்தது. அவரு பேசினது ஒண்ணும் இதுவா தடங்கலா இல்ல. இருந்தாலும் அந்த இதையும் ஒரு கருத்துல கொண்டு அத நிறுத்தி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி அந்த உணர்வுகளுக்கு அவர் ரொம்பவே மதிப்பு குடுக்குற மனிதரா அவரு அந்த இதுல மனசுல அப்படியே ஒரு மாரி தாக்கத்த ஏற்படுத்திட்டாரு. கதை சொல்லி. அதுக்காக தோழருக்கு வாழ்த்துக்கள். நிறைவு நாளுக்கு ரொம்ப பாரமா ஏத்தி விட்ட மாரி ஒரு கதையா இருக்கு அது. மனசுல அப்படியே தங்கிடுச்சு. இப்ப திருப்பியும் எடுக்க முடியாது தட்ட. இந்த ஐயா சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போருக்கு சொல்லாங்க. இப்பவும் ஒரு போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த குழந்தைங்க கண் முன்னாடி வந்துட்டு போனாங்க. அத தவிர்க்க முடியல. அ உலகத்திலேயே என்ன பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் பட்டினியாலயோ, போராலயோ சாவறத விட கொடூரமான விஷயம் வேற எதுவுமே இல்லன்னு நான் நெனைக்கிறேன். பெரியவர்கள் செய்ற தவறுகளுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நியாயமே இல்ல. அந்த பட்டினியோ, போரோ இது 2த்துல எது நடந்து, எதுக்காக அவங்க அந்த குழந்தைகள் உயிர விட்டாலும், அது மனுஷ குலத்துக்கே ஒரு அவமானமா தான் நான் நெனைக்கிறேன். அத பதிவு பண்ணி மறுபடியும் ஏன்னா குழந்தைங்களோடயே இருக்கிற ஆள் நானு. இந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணு அப்டின்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். ஆ சும்மா அடிச்சுட்டு வந்தா கூட அழற ஆசிரியர் தான். என் பிள்ளைக்காக நான் இதுவரைக்கும் யோசிச்சதே கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டேன், இல்ல அடிபட்டுருச்சு. இன்னைக்கு கூட யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு குழந்தை கை இன்னொரு பிள்ளை இழுத்துருச்சு. அந்த தோள்பட்டை இதாயிடுச்சு அப்படின்னு தோணிட்டு இருந்தது எனக்கு. வீங்கிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போன குழந்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு அந்த சிந்தனையில தான் இருந்தேன் நானு. அகைன் இந்த மாரி ஒரு கதைய கேட்டோனே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டேன். அது தமிழவள்ளி ஐயாவுக்கு எப்பவுமே இந்த இந்த டிக்கெட் போனாலும், அடுத்த டிக்கெட் வந்தாலும், அவருக்கு பேசுறதுக்கும் கதை சொல்லிகள் இருப்பாங்க. அவரோட கதையும் வாழ்வாங்கு வாழும். நன்றி வாய்ப்புக்கு. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான ஒரு பின்னூட்டத்தை வழங்கினீர்கள். உங்களுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழமையே. யாராவது தோழர் ஒரு நேரத்து ஆயிஷா அம்மா இன்று இறுதி நாளும் இல்ல, தமிழ் மொழிக்கு உங்களுடைய கதைகளுடைய நிறைவு நாள். இதை அடுத்து ஆமா, இதை அடுத்து நம்ம வந்து கீராவினுடைய கதைகளை சொல்றோம். அதுக்கு பிறகு தோமூச்சியுடைய கதைகளை சொல்றோம். நீங்களும் தொடர்ந்து எங்களோட காஞ்சிபுரம் மாவட்ட செங்கல்பட்டு கலை இலக்கிய பெருமன்றத்துல பணியாற்றக்கூடிய நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கருத்து, அதாவது ஷேக்ஸ்பியருடைய சொல்லுவாங்க, ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்ல டிராஜடிஸ்ல தான் அவர் நிற்கிறார். அதே மாதிரி ஷெல்லி சொல்லுவான், அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் that tell of saddest thoughts. அந்த அந்த அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ், எங்களுடைய கவிதைகள் எதுனா துன்பைகளை பறைசாற்றக்கூடிய கவிதைகள் தான் சொல்லி சொல்லுவான். அந்த கவிதையே இந்த கதைக்கு பொருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பின்னோட்டத்திலையும் போட்டிருக்கேன். நன்றி. ஆமா, ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்ல எனக்கு பரிதவிப்பு தான் இருந்தது. ஐயோ! யார் சாவாங்கன்னு தெரியலையே, இதுக்கு அடுத்து இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இன்னும் வேற யாராவதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. அந்த உணர்வை அந்த அளவு கடத்தி இருந்தாரு. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. கண்டிப்பா நானும் தொடருவேன். நன்றி தோழமையே.
டிஎஸ்என் தோழர் நினைவுபடுத்திட்டாங்க. நம்ம முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகுசாமி அவருடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்த தமிழொலி தொடங்கினோம். தமிழொலி அவருடைய சிறுகதையினுடைய நிறைவு தான் இன்று. அடுத்ததாக நம்முடைய டிஎஸ்என் தோழர் சொன்னது போல கீரா அடுத்தடுத்த படைப்புகளை தொடர்ந்து நாம் பயணிக்க இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய புதிதாக நம்மோடு பயணிக்க ஆரம்பித்த லதா அவர்கள், ஆயிஷாம் அவர்கள், இன்னும் நிறைய தோழர்கள், புதிய தோழர்கள், இந்த மருது நாகராஜன் தோழர், இவர்களெல்லாம் புதிதாக இந்த தமிழொலி தொடக்கத்தில் இணைந்தவர்கள். நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறது என்ற செய்தியோடு வேறு யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம் தோழர் மருது நாகராஜன் தோழர் சொல்லுங்க தோழர். தோழர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தோழர் கணபதி இளங்கோ அவருடைய எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பட்டினிச்சாவு, ஒரு நல்ல தலைப்பு. அவர் தொடங்கும் போதே சொன்னாரு, இந்த கதை வந்து உண்மை கதையா இல்லை கற்பனை கதையா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் அது வந்து கற்பனை கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கவிஞர் தமிழொலி வந்து அந்த இடங்கள்ல எல்லாத்தையுமே அவர் வந்து இடத்தெல்லாம் குறிப்பிட்டுறாரு. தஞ்சாவூர், தமிழ்ச்சங்கம், அப்புறம் மறுபடியும் வந்து சென்னை ராமநாதபுரம், இதை எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லும்போது அவர் கண்ட காட்சியைத்தான் இந்த மாதிரி கதையில வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கதை அவருக்கு வந்து எழுத தூண்டியதா இருக்குது மாதிரி தான் தெரியுது. வந்து 1943 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வங்கதேசத்துல வந்து கடும் பஞ்சம், எல்லாத்துக்குமே தெரியும், அந்த வரலாறு தெரியும். இந்த கதை எழுதப்பட்டது காலம் வந்து 1948. அப்பதான் அந்த பட்டினிச்சாவு கதையை எழுதுறாரு. வெறுமனே வந்து வங்கதேசம் மட்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எல்லா இடங்களையும் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் அங்கங்க கடும் பஞ்சம் இருந்திருக்குது. இப்ப கடைசியா கூட பாத்தீங்கன்னா அது பிற்பாடு கூட 1966 மகாராஷ்டிரால கூட வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டதா சொல்லி வரலாறுல இருக்கு பாக்குறோம். இப்போ அவர் ஏன் வந்து இந்த ராமநாதபுரத்துலாம் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது கதையில கொண்டு வர்றாரு. அந்த ராமநாதபுரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வறட்சியான பகுதி. அங்க வந்து விவசாயம் கிடையாது, எதுவுமே கிடையாது, மழையும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு கதையில எல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த விவசாயம் வந்து உடைய அந்த எப்படி அந்த பட்னியா இருக்கிற உருவங்கள்லாம் அவர் அந்த கதையில அழகா சொல்றாரு. சிறுவர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி வந்து இறந்து கிடந்தா அதுல வந்து 2 வைக்கோலை வந்து சொறி வச்சா எப்படி இருக்குமோ, நம்ம அந்த உடல் தோற்றத்தை அப்படியே ஓமைப்படுத்தி சொல்றாரு, அழகா சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த பஞ்சம் கடுமையான பஞ்சமா இருந்திருக்கும், பட்னியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காட்சிப்படுத்தி வைப்பாரு. தஞ்சாவூருங்கிறது நம்ம நெற்களஞ்சியம் தெரியும், அன்னைக்கு வந்து நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க. இன்னைக்கு போற காலத்துல வந்து நெற்களஞ்சியம் சொல்றதெல்லாம் இனிமே மாறுமோ அப்படிங்கிறோட தோணுது. ஏன்னா எல்லாம் கார்பரேட் மயமா மாறிட்டு வர்றதுனால அதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வைக்குது இந்த கதை வந்து. இது அந்த வரலாற்றை வந்து பட்டணம் அந்த அந்த பட்டினி அப்படிங்கிற இருக்கிற அந்த பஞ்சம் அதிகமா இருந்த காலத்துல அவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மனசுக்குள்ள போட்டு தாக்கி இருக்குது. அதனாலதான் அந்த ரயில் பயணத்தோட அந்த கதையை நான் முழுசா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சேன். அந்த ட்ரெயின்ல அங்க இருந்து கிளம்பி இங்க வரைக்குமே வரும்போதுமே அவருக்கு வந்து மனசுக்குள்ள போட்டு அப்படியே கிடந்து அப்படியே துடிக்குது அவருக்கு. இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர்றது இல்லை. அது கடைசியில வந்து சென்னையிலோட வந்து பாத்தீங்கன்னா யாருமே இதை பத்தி இது பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அதாவது ஒரு 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 மனிதநேயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அந்த இதுல வரும். உண்மையிலே வந்து கவிஞர் தமிழொலியை வந்து நம்ம ரொம்ப வந்து இன்னும் மேலும் மேலும் அவர் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஒவ்வொரு கதைகளையும் பாக்குறேன். அவர் வந்து தொடர்ந்து இந்த ஜமீன்தார்களை புறாத்தையுமே வந்து எல்லா கதைகளுமே வந்து தொடர்ந்து அவரு ரொம்ப அந்த வர்க்கத்தை வந்து ரொம்ப சாடுறாரு, ரொம்ப கடுமையா இது பண்றாரு. எல்லா பெருமான் கதைகள் பூரா பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி இந்த கதையிலையும் அவர் ஜமீன்தார் எல்லாம் அங்கங்க குறிப்பிடுறாரு பாருங்க. அதனால வந்து கதையை வந்து ஒன்றி போயிட்டாரு அவர் நல்லாவே. வந்து இளங்கோ வந்து அழுதுட்டாருதான் நான் நினைக்கிறேன். அழுதுட்டாரு அந்த கதையில படிச்சுட்டு. இந்த அளவுக்கு எனக்குமே வந்து அந்த அவர் படிக்கும்போது எனக்குமே கொஞ்சம் கலங்குச்சு. கொஞ்சம் அந்த மனிதர்கள் அந்த வாழக்கூடிய சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் வந்து போராட்டம் நடக்குது. எல்லாமே எதுக்கு போராட்டம் நடக்குது, எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நினைச்சு போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாம் தொழிலாளர்கள் நேற்று கூட
தேவகோட்டையிலோட வந்து போராட்டம்ங்கிறத நான் வந்து ஊடகங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் எதுக்கு போராடுறாங்க? எல்லாம் வந்து அவங்களுடைய வயிற்று பழப்புக்காக தான், குடும்பத்தை காப்பாற்றணுமே, பிள்ளையோடைய காப்பாற்றணுமே. ஆனா மேல்தட்டு வர்க்கத்துல இருக்கிற அதிகார வர்க்கங்கள் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் நினைக்கிறப்போ நம்மளுக்கு மேலும் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு வேற ஏதாவது என்ன நம்ம செய்யணும், நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இப்ப கூட வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு செய்தி படிச்சேன். ஜார்க்கண்ட்ல வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து 50% அது உயர்வுன்றாங்க. இப்படிலாம் வந்து நம்மளை வந்து இப்ப நம்ம 60 வயசு வரைக்கும் கடுமையா உழைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஊதிய உயர்வு ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு 5 வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அவங்களை வந்து தவறா சொல்லல, அவங்களுக்கு செய்யணும் தான், இவங்களுக்கும் செய்யணுமே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அவங்க நான் தவறா சொல்லல. இதெல்லாம் நமக்கு வந்து அந்த இந்த கதையின் வழியாக நம்ம அந்த சிந்தனையில நமக்கு வந்து கொண்டு செல்லுது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே, மருது நாகராஜன் தோழர். மிக்க மகிழ்ச்சி. யாரும் இல்லை அப்படின்னா அடுத்து நான் என்ன பொதுச் செயலாளர்கிட்ட போகணும். பொதுச் செயலாளர் அவங்க வீரபாண்டியன் தோழர் அணைஞ்சிருக்காங்களா? வணக்கம் ஐயா. லதாமா, வணக்கம். வணக்கம் லதாமா, ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுத்தருள்க. சரிங்க. பொதுச் செயலாளர் அவங்க இணைஞ்சிருக்காங்களா? சரி, ஆமா லதாமா, நீங்க இருங்கம்மா. பொதுச் செயலாளரே சொல்லுங்க. அவரு ஒர்க் இருக்கான்னு தெரியல. சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி. லதாமா சொல்லுங்க. நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கணபதி இளங்கோ சார் அவர்கள் வந்து கதை சொல்லிய விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. கதை கேட்பவர்களுக்கு வந்து காட்சியாகவே அது வந்து விரிந்தது. நாம் எப்படி படிக்கும்போது நமக்கு எப்படி காட்சியாக ஒரு படமாக அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த போதும் சரி, அந்த கூட்டம் அவர்களை இடித்து தள்ளியது, அதே மாதிரி சென்னையில வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனங்களும் சரி, இவை எல்லாமே வந்து ஒரு காட்சியாக இருந்தது. ரொம்ப அருமையா பொறுமையா சொன்னார் அவரு. பொறுமையா சொல்லும்போது அதை கதையை அந்த பொறுமையினுடைய வெற்றி என்னன்னா, கேட்பவர்களுக்கு வந்து அந்த கதையை நல்லா உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது வந்து இருந்தது. இந்த கதையில பாத்தீங்கன்னா இடங்களை வந்து ரொம்ப அருமையா வந்து தமிழ்மொழி ஐயா வந்து நல்ல கையாண்டிருப்பாரு. ஏன்னா கதை கேட்பவர்களுக்கும் சரி, அந்த இடத்துக்கே போற மாதிரி, இப்ப தஞ்சாவூர்ல இருக்கோம், இப்ப சென்னையில இருக்கோம், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ராமநாதபுரத்தை ஞாபகப்படுத்துறது, இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையா வந்து அமைஞ்சிருந்தது. உண்மையிலேயே வந்து நம்ம இந்த தமிழ்மொழி ஐயா அவர்களுடைய கதைகளை வந்து எடுத்து பேசியதுல அவர் என்ன நினைத்தாரோ அதை வந்து கதை சொல்லி ஐயா அவர்கள் வந்து கேட்ட நமக்கு எல்லோருக்கும் அந்த உணர்வை வந்து கடத்திட்டாரு. அவரு நிஜமாவே அழுவாருன்னு, அவர் அழுகிறாருன்றதே கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா அவர் இன்னும் 2 செகண்ட் அழுதுருந்தானா நானே அழுதுருக்கிற மாதிரிதான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து கடத்தினாரு. உண்மையிலேயே நம்ம எடுத்துக்கொண்ட அந்த தமிழ்மொழி ஐயா அவருடைய கதையை வந்து பேசணும்னு எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வுக்கு இன்று கதை சொல்லியாக வந்த கணபதி இளங்கோ அவர்கள் பேசிய கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா அமைந்திருந்தது. என்னுடைய பாராட்டுக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பூச்செயலாளர் பேர்ல கங்கா தொடர் வாழ்த்துறை சொல்ல சொல்றீங்க. இருக்காங்க. நான் கவனிக்கல பூச்செயலாளரை. மாநில தலைவர் தோழமை மிக்க கங்கா தோழர். அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தொடரை இன்றைக்கு நிறைவாக செய்திருக்கிறோம். தமிழ் மொழியை பற்றி பேசியிருக்கிறோம் என்பதே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு சாதனை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் தமிழ் மொழி எவ்வளவு அற்புதமான கவிஞர் என்பதை
ஓரளவுக்கு அந்த காலத்தில் அறிந்திருந்தாலும் கூட இடைக்காலத்திலே அந்த மகத்தான கவிஞன் ஒரு வகையிலே மறைக்கப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அது இன்றைக்கு நூற்றாண்டு நடக்கின்ற போது அந்த கவிஞனுடைய வெளிச்சம் தமிழ்நாட்டில் படுகிறது என்பதும், அந்த வெளிச்சத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் அறத்தினுடைய முன்முயற்சியாலும், இலக்கிய குழுவினுடைய செயலாளர் அருமை தோழர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களுடைய ஏற்பாடுகளாலும் மிகச்சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. 30வது நாள் நடக்கின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே உணர்ச்சிகரமாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு முக்கியமான காரணம் தமிழ் மொழி மட்டுமல்ல, கணபதி இளங்கோவும் கூட என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கணபதி இளங்கோ இன்றைக்கு சொல்ல வந்த கதை எப்படி பட்டினி சாவு என்பது எவ்வளவு அவலமான ஒன்றோ, அதுபோல் அந்த கதையை சொல்ல வருகிற போது கணபதி இளங்கோவனுடைய மனநிலையும் ஏறத்தாழ அந்த கவிஞனுடைய அந்த கதை எழுதக்கூடிய அந்த நிலையோடு ஒன்றி போனது என்பதுதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் அவர் உணர்ச்சிகரமான ஒரு கதையை சொன்னார். கணபதி இளங்கோ ஏற்கனவே உணர்ச்சிகரமான இளைஞன். சும்மா பேசுகிற போதே உணர்ச்சி ததும்பதான் பேசுவார். இன்றைக்கு இந்த கதையை சொல்லுகின்ற போதும் அதே ஒரு உணர்ச்சி தாக்கம் அவருடைய உரையிலே இருந்தது. அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய கணபதி இளங்கோ ஒரு வகையில் அவர் ஒரு போராளி. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலுமே அந்த போராளி என்ற அம்சம் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த கதையை சொல்லுகின்ற போதும் அந்த ஒரு போராளி, அவர் உணர்ச்சி வசப்பட்டார் என்பதே அந்த போராளியினுடைய ஒரு வெளிப்பாடாக நான் இதை பார்க்கிறேன். அந்த வகையில கணபதி இளங்கோவுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சி மூலம் கலை இலக்கிய பெருமன்றம் இன்னொரு இடத்தை இன்னொரு பரிமாணத்திற்குள்ளே வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக நமக்கு இதற்கு முன்பு கதை சொல்லிகள் நம்முடைய இயக்கத்திலும் உண்டு, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். குமரி மாவட்டத்தில் உள்ள நம்முடைய மீரான் மைதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை சொல்லி, அதே போல நீங்கள் நாமக்கல் வருகிற போது நம்முடைய நாணக்காடன் அற்புதமான கதை சொல்லி, அந்த 2 கதை சொல்லிகள் மட்டும்தான் கதை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்புறம் நான்சி கோமகன் அவரும் கதை சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு குறிப்பாக அழகிரிசாமியினுடைய கதைகள், இப்போது தமிழ் மொழியினுடைய கதைகள், இனி நமக்கு ராஜநாராயணன் அல்லது தோமுசினுடைய கதைகள் என்று சொல்லி இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சியை நாம் நடத்துகின்ற முறையிலே புதிய புதிய கதை சொல்லிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அண்மை காலத்தில் நம்முடைய தமிழகத்திலும் கதை சொல்லி என்ற ஒரு அம்சம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. நாமும் கலை இலக்கிய பெருமன் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது இது நிச்சயமாக ஒரு கருத்தியல் புரட்சிக்கு வெற்றிடும் என்று நினைக்கிறேன். இந்த கதை சொல்லிகள் வெறுமனே கதை சொல்லிகளாக மட்டுமல்லாமல் நாளை சிறுகதைகளை வடிக்கின்ற மனிதர்களாக மாறுவார்கள், படைப்பு ஆளுமைகளாக மாறுவார்கள் என்ற விஷயத்தை நான் இதில் அவதானிக்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் வந்திருந்து ஒவ்வொரு கதை சொல்லியையும் அவர் ஊக்குவிக்கின்ற விதம், அவரே ஒரு சிறுகதை ஆசிரியர், ஒரு கவிஞர். அவர் இதெல்லாம் செய்யும் போது அது நம்முடைய ஒரு மூத்த தோழராக, மூத்த ஆசானாக இருந்து செய்வது இந்த நிகழ்வுகளுக்கு சிறப்பாக இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த நாளும் ஒரு கதை என்பது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு தவம் போல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு, குறிப்பாக தோழர் அறம் அல்லது நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் ஆகியோருக்கும் அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைவர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களை இன்னமும் தொடர்ந்து பயணிப்பதற்கான ஒரு உற்சாகமாக, உத்வேகமாக இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். மிக்க மகிழ்ச்சி தோழமையே. அடுத்ததாக நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறம் அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல்ல? கேக்குது பொதுச் செயலாளரே. கனவு இளங்கோ மிக உணர்வுபூர்வமான ஒரு கதையை சொல்லியிருந்தார். முதல்ல இருந்தே ஒரு கதையை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்னே சொல்லிட்டு இருந்தார். அவரு போன அழகிரிசாமி கதைகள்லையும் சொல்றப்பையும் அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக தான் சொல்லியிருந்தார். அந்த கதை ஒரு நாடகத்தை நாம பார்ப்பதை போல ஒரு
ஒரு நபர் நாடகத்தை பார்ப்பது போல ஒரு உணர்வு. இந்த இதிலும் உணர்ச்சி ததும்ப அவர் வந்து ஒரு உணர்வு பிழம்பாக இன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு பரிபூர்ண சுதந்திர மனிதர். சோசியலிச சமூகத்தில் வாழ தகுதியான ஒரு நபர் அப்படின்னு. அது அந்த மாதிரியான ஒரு உணர்வோட தான் இன்றைக்கு சொன்னார். இது அருமையான கதை. ஒரு 3 குழந்தைகள் பசியால் இறப்பது. அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி போடுறது அப்படியே அந்த கதையை நீங்க நாகராஜன் தோழர் சொன்ன மாதிரி அந்த தஞ்சாவூர் அந்த இதுல இருந்து பார்த்தா அந்த சுடுகாடு எரியுறது இது எல்லாமே அவர் ராமநாதபுரத்துல இருந்து இந்த பகுதி கரிசல் பகுதி மக்கள் வந்து வறுமையின் காரணமாக தஞ்சை பகுதிக்கு போய் விவசாய வேலைகள் செய்ய போவாங்க. அது வந்து காமனா இருக்கிறது. ஏன்னா அங்க உள்ள ஒரு மூத்த தோழர் கூட சொல்லிக்கிறாங்க, நாங்க சிறுதானியமே சாப்பிட்டது இல்ல தஞ்சை பகுதியில இருக்கிறவங்க. ஏன்னா நாங்க எப்பயுமே நெல்லுச்சோறு சாப்பிடுறவங்கன்னு. ஆனா இங்க வந்து கரிசல் காட்டுகள்ல நெல்லுச்சோறு வந்து அந்த குடும்பத்தில் யார் வருமானம் ஈட்டுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இல்ல ஆடிக்கும் அமாவாசைக்கும் இல்ல தீபாவளிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட வறுமை மிக்க கரிசல் பிராந்தியத்திலிருந்து ஒருவர் தஞ்சாவூர் சென்று அங்கேயும் பிழைக்க வழி இல்லாமல் சென்னைக்கு வந்து ஒரு அந்த அரிசி அந்த கடத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் போல அவன் தான் இருக்கும். அதையும் காவல்துறை எப்படி இது பண்ணுது. அப்ப வந்து அந்த தோமுசியினுடைய ஒரு கருப்பு கடை நடத்தி கடத்தல் அரிசியை பதுக்கி வைத்தவன் சுதந்திரமா நடமாடும் போது யாருக்கு சுதந்திரம்னு இவர் கேட்பார். அதே மாதிரி தமிழ் ஒலியினுடைய கவிதையும் இருக்கும். பாலன் வந்து திருநெல்வேலி ஜில்லாவில் வந்து நிறைய கடத்தல் அரிசியை பிடித்து அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்துவதாக மிகவும் டிராஜடி, கடைசி டிராஜடி, பயங்கரமான டிராஜடி. அவரும் இறந்து விடுவதாக இது. சரி, இது 1948 மட்டும்தான் இருந்ததா? இன்னைக்கு இல்லையானா இன்னைக்கும் இருந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 125 நாடுகளை எடுத்து ஒரு உலக முழுக்க உள்ள நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா WHI வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ். இந்த 125 நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்குன்னா 111வது இடத்தில் இருக்குது. 2022 107வது இடத்தில் இருக்கு. இந்த ஒரு வருட காலத்தில் 4 இடங்கள் பின்தள்ளி வந்திருக்கு. நீங்க ஒரு பக்கம் பார்த்தா நீங்க G7 நாடுக்கு நீங்க போவீங்க. வளர்ந்த நாடுகளில் 7 நாடுகளில் ஒரு இடத்திற்கு நமது பிரதம மந்திரி சென்று வருவார். G20 நாடுகளில் நம்ம தாமே தலைமை ஏற்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நாம் வருவோம். அப்ப தனிநபர் வருமானமும் பட்டினி இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை இதெல்லாம் 100க்குள்ள இருக்கு. நமக்கு பின்னாடி ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு சிலதான் இருக்கு. அப்ப தனிநபர் வருமானம் அதிகம் இருந்து பட்டினிச்சாவு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா இருக்கிறது. அதான் நம்ம இன்றைய அவலம். நீங்க வந்து ஹங்கர்னுடைய ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா தெரியும். தினமும் 3000 குழந்தைகள் பட்டினியால் இறக்கின்றன. இந்த தமிழொலி பார்த்த சமூகத்தை தான் நாமும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது கண்களுக்கு புலப்படாமல் வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றும் 3000 குழந்தைகள் பட்டினியால் இந்தியாவில் இறந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதை என்ன செய்யறது? அதான் அந்த இளைஞனின் குரல். நீங்க வந்து வறுமை இல்ல விவசாயம் பட்டினி பஞ்சத்தில் யாருக்கு நிவாரணம் கொடுத்தீங்க? ஜமீன்தாருக்கு நிவாரணம் கொடுத்தீங்க. அப்ப ஜமீன்தார்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய அரசு ஏன் விவசாயிகளுக்கு செய்யவில்லை? அதுதான் இன்னைக்கு வந்து எங்கே இலவசமாக உணவு கொடுத்தாலும் அதை நாம் ஆதரிக்கிறோம். அது காலை உணவாக இருக்கலாம், பள்ளிகளில் இருக்கலாம், இல்ல அன்னதானமாக இருக்கலாம், எங்கனாலும் சரி. அதனாலதான் சொன்னோம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாதுடா இங்க அப்படின்றதான் பாரதியினுடைய இல்ல நம்ம ராமலிங்க அடிகளாரினுடைய இது. உயிர் அது வந்து பசின்ற உணவுன்றது ஒரு உயிருக்கு சமமானது. அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த கதை. மிக அருமையான கதை. 1948 சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் 75 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்தியாவில் இன்றும் அது வந்து உண்மையாக இருக்கின்றது. அது இன்னும் அந்த வேதனையோடு தான் நாம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த கதையினுடைய வெளிப்பாடுகள். ஒரு மிகச்சிறந்த ஒரு நீண்ட நெடிய 1 மாத பயணத்தை இப்போது முடித்து இருக்கின்றோம். அநேகமா 22/5 தொடங்கும் இந்த கதை சொல்லல் நிகழ்வு. நீங்க வந்து தமிழொலியினுடைய கதைகள் யூடியூப்ல தேடி பார்த்தா எங்கேயுமே இருக்கிறது இல்ல. அப்ப பூலசாமி கதைகள் கூட நாளை ஒரு 10-20 கூட இருக்கும்.
அதிலும் நாம் ஒரு சாதனை செய்திருக்கிறோம். பூவலகர்சாமியினுடைய 110 கதைகளையும் யூடியூபில் நீங்கள் எந்த வார்த்தை போட்டு தேடினாலும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் நாளும் ஒரு கதை என்று அது போய் நிகழ்வு காட்டும். அதனுடைய இன்றைக்கு நம்ம விருதுநகர் கலெக்டரை சந்தித்தேன். அப்போது ஜூலை 6 நீங்க கூவலகர்சாமியினுடைய நிகழ்வு நடக்கும் போது இந்த கூவலகர்சாமியினுடைய கதைகள் சொன்ன அத்தனை பேருக்கும் சர்டிபிகேட் கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாகவே கொடுத்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த கதை சொல்லிகளை எல்லாம் நாம் மீண்டும் கூவலகர்சாமி கதைகளை சொன்ன கதை சொல்லிகளை எல்லாம் நாம் மீண்டும் அழைக்க இருக்கின்றோம். அவர்கள் வருபவர்களுக்கு எல்லாத்துக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் இணைந்து அந்த சான்றிதழ்களை வழங்குவார்கள். இந்த கதையை நம்ம பார்த்தோம்னா தோழர் எல்லை சிவகுமார் தான் முதல்ல துவக்கி வச்சாங்க. குருவிப்பட்டின்ற கதை. நீங்க தமிழ் வழியை நீங்க எடுத்து விரிச்சீங்கன்னா இந்த கதைகளை இந்த சிறுகதைகளை மட்டும் விரித்து தமிழ் வழியை பார்த்தோம் என்றால் இன்னொரு கதை உண்டு, குற்றப்பரம்பரை. குருவிப்பட்டியும் குற்றப்பரம்பரையும். குற்றப்பரம்பரை யார் சொன்னா மணிக்கோ பன்னீர்செல்வம் சொன்னாங்க. அவங்களே அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட நபராக மணிக்கோ பன்னீர்செல்வம் சொன்னார். எனவே ஒரு திருட்டு பட்டம் கட்டி ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய கைது செய்யும் நடைமுறை இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். குருவிப்பட்டி மிக அருமையான கதை. அப்ப தமிழொலி யார் யாரையெல்லாம் பத்தி பேசியிருக்கிறார், யார் யாரையெல்லாம் தன்னுடைய கதை மாந்தர்களாக உள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா, விளிம்பு நிலையில் இந்த இந்திய சுதந்திரம் கிடைத்தும் கூட அவர்களுக்கு சுதந்திரம் இல்லாதவர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய கதை மாந்தர்களாக இருப்பார். அந்த குற்றப்பரம்பரை இதுல ஒரு தாத்தா கோழி பிடிச்சிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. குறவர் சமூகம் தான் அந்த 2 கதையும் பேசுது. அப்ப அவங்க அப்பாவையும் அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. இப்ப இவனையும் உள்ள வச்சிட்டாங்க. இவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. பிரசவ வலியால் அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவனுடைய காவல் நிலையத்தில் ஜெயிலில் இருக்கும்போது அந்த காவலாளியின் கையில் சுதந்திர கொடி இருப்பதாக தமிழொலி எழுதியிருப்பார். அப்படியே உணர்ச்சிகளை அப்படியே உள்ள ஏத்திடுவார். நீ சுதந்திரம் இல்லாதப்பையும் ஆங்கில காவல்துறையும் குற்றப்பரம்பரை என்று சொல்லியது, சுதந்திரம் பெற்ற சுதந்திர இந்தியாவிலும் குற்றப்பரம்பரையா நான் இன்னும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் குற்றப்பரம்பரையா, இது எப்படி நியாயம் என்ற அந்த கேள்வியோடு போகும். அடுத்து நம்ம அம்மா என்ற குரல் அது பார்த்தோம். ஒரு பண்ணையார் மிராஸ்தாரின் அட்டகாசங்கள் புனிதவதி அவங்க சொன்னாங்க. அதே போலவே அது இன்னும் அம்மா என்னும் குரலும் இருக்கு. அது ஒரு பச்சையப்பன் அந்த பராங்குசம் மிராசுதார் அவங்களுடைய கதை. வெள்ளாட்டி என்ற ஒரு பசு மாட்டை ஒரு அப்படியே ஒரு கதை பாத்திரமாக கொண்டு வந்திருப்பார். நீங்க இது வெறும் பிரச்சாரமாக மட்டும் இருக்காது தமிழொலியினுடைய கதைகள். அந்த வெள்ளாட்டி என்ற பாலை மாடு அது ஒரு மாமியாராக தன் வீட்டில் இருப்பது எப்படி எல்லாம் இருக்கிறது. அந்த கூட்டுப்பண்ணை முறை, இந்தியா 5 ஆண்டு திட்டங்களில் கொண்ட அந்த கூட்டுப்பண்ணை முறையை சமகாலத்தில் இலக்கியம் என்பது சமகாலத்தின் வரலாறு என்பதை நிரூபிக்கும் வகையில் அதையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல புரட்சிக்கதை ஜெயஸ்ரீ சொன்னாங்க 2 மரக்கால். அதுவும் இதை போல இந்த பட்டினிச்சாவை போல மிக கொடூரமான கதைதான். வீட்டில் பட்டினியில் கிடந்த போது தான் விளைவித்த வயலில் ஒரு 2 மரக்கால் நெல்லை அறுத்ததற்காக 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறது. அந்த மிராசுதார் புளியம்பட்டி யாரு யாழினி முனுசாமி சொன்னார் 2 மரக்கால். யாழினி முனிசாமி சொன்னார். அந்த புளியம்பட்டி மிராசுதார் அவரை அந்த கைவண்டி ரிக்ஷா இழுக்கக்கூடிய அந்த விவசாயியின் பையன் எப்படி செய்யறாங்க. இதுல பல இடங்கள்ல ஜாதியும் கொண்டு வருவார். என்ன ஜாதி அங்க டாமினண்டா இருந்தது. அந்த நீங்க அம்மா என்ற குரல்னா அருணாச்சலம் படையாச்சி சாதா விவசாயியாகவும் வீராசாமி ரெட்டியார் என்பவர் மிராசுதாராகவும் காட்டியிருப்பார். அப்ப அந்த சமூகத்தை அப்படியே அப்பட்டமாக காட்டக்கூடியவரார். ஒரு நாள் ராஜாமணி சொன்னாங்க, அந்த ஒரு நாள்ன்றது ஒரு ரிக்ஷா தொழிலாளி அவனுடைய கூலி பட்டினியால் எல்லாமே பட்டினிதான். அந்த குழந்தையும் மனைவியும் தன்னுடைய வீட்டுக்காரன் உழைத்து அந்த காசை கொண்டு வர்றத வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அவனை எதிர்பார்த்து போறப்ப ஒரு இராணுவ லாரி அவர்கள் 2 பேரையும் அடித்து விட்டு செல்வதாக அந்த கதை முடித்து இருக்கும். அதே போலவே கெட்ட கனவுன்ற இதை இவங்க சொன்னாங்க, முனைவர் இளங்கோவன் சொன்னாங்க. அது ஒரு நீதிபதியினுடைய மனச்சாட்சி அவரோட பேசுவதாக. அதுவும் இந்த மாதிரியான ஒரு இதான். பட்டினியால் தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுவதை பொறுக்க மாட்டாத தாய் தன்னுடைய குழந்தைகளை கிணத்துக்குள் தள்ளிவிட்டு தானும் தன் உயிரை மாய்த்து கொள்ள போகும்போது அவர் தாய் பிழைக்கிறார். அந்த தாய்க்கு தண்டனை கொடுக்கிறார் நீதிபதி. அந்த நீதிபதியினுடைய மனச்சாட்சி அவருக்கு பேசுவதாக போகிறோம். அதே போல பணக்கார சர்க்கார் அன்புச்செழியன் முனைவர் அன்புச்செழியன் சொன்னார். அந்த ஸ்ரீமான் வேதாச்சலத்தினுடைய
இது வந்து எந்த மாதிரியான ஒரு சர்க்கார் வந்து இப்படி அவருக்கு உதவுவதாக இருக்கிறது. அப்புறம் மறைந்த தமிழன், மிக அருமையான கதை, நீண்ட கதை. ஆறுமுகம் என்ற எழுத்தாளர், சங்கு என்ற எழுத்தாளர், அதே போலவே சில பேரை கேலி பண்ணியிருப்பார். கூரையூர் குளிரடித்தான் ஒருத்தர் சொல்வார். அவர் வந்து சங்க இலக்கியங்கள் உரை எழுதியவரை குறிப்பிடுறார், கூரையூர் குளிரடித்தான் என்று. அந்த சங்கு என்பவர் எவ்வாறு ஒரு எழுத்தை திருடிக் கொள்கிறார், அப்ப பைண்டர் பரமசிவம் எவ்வாறு அவருக்கு துணையாக இருக்கிறார். ஒரு சாதாரண கூலி தொழிலாளி வந்து அந்த உண்மை நேர்மையோடு இருக்கிறான். ஆனால் தம்பட்டமாக பெருமை அடித்துக் கொள்ளும் ஒரு சங்கு என்ற எழுத்தாளர் எவ்வாறு தன்னுடைய மறைந்த பேசுங்க. அவன் அமரன் கதை, அந்த சகாவு கிருஷ்ணபிள்ளை, மலையாளத்தில் உள்ள அந்த மிகப்பெரிய, நீங்க வந்து கேரளத்தின் கம்யூனிச வரலாறை எடுத்தால் சகாவு கிருஷ்ணபிள்ளை முதலில் குருவாயூர் மணியை பிராமணர்கள் தாண்டி யாரும் அடிக்க முடியாது என்ற புனித மணியை அடித்தவர் சகாவு கிருஷ்ணபிள்ளை. அந்த சகாவு கிருஷ்ணபிள்ளை பாம்பு கடித்து இறப்பதை மிக அருமையாக ஒரு காவியமாக படைத்து இருப்பார். அவன் அமரன், சேனிவாணன், பேராசிரியர் சேனிவாணன் சொன்னார், காதலுக்கு எதிரே காதல் வென்றது. இந்த ரெண்டு கதையும் ஒரு கதை போல இருந்தாலும் அதில் வந்து கமலாவும் கதிரேசனும் எவ்வாறு காதல் புரியும், அதுல ஒரு மிக சிறந்த ஒரு கலைத்தன்மை இருக்கும். நீங்க காதலுக்கு எதிரேன்றதுல நீங்க வந்து ஆண்டாள் கற்பனை பண்ணியிருக்கோம், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்தடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தலின் கீழ் அப்படின்னு சொல்லும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, ஓடி போகிறார்கள் ஒரு மலையின் மாமரத்துக்கு அடியில், மழை பெய்கிறது, இடி இடிக்கிறது, மின்னல் இடிக்கிறது, முத்து பந்தல், மின்னல் சாரம், இடி முரசரம், மலை பன்னீர், மஞ்சள் வெள்ளம், மாமர மெத்தை அப்படின்னு கொண்டு வர்றாரு. நீ ஆண்டாள் கற்பனை தான், கடவுளுக்குத்தான் அப்படி இருக்கணுமா? இன்னைக்கு யதார்த்தத்தில் என்ன இருக்கிறதுன்றதை காட்டுறதுக்கு ரொம்ப அருமையா சொல்லிப்பா. அந்த கதையை நம்ம பிரபாரன் தோழரும் நாகராஜன் தோழரும் ரெண்டு பேரும் சொன்னாங்க. ரெண்டும் சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஒரு காதலுக்கு எதிரேன்றதும் காதலுக்கு எதிரே. பூம்புகாரில் புரட்சி பெண், நீங்க இன்னைக்கு உள்ள சமூகத்தை, அவர் வறுமையை மட்டும்தான் சொன்னாரா, இல்ல இது பெண்ணடிமைத்தனத்தை, அதாவது மாதவிய மணிமேகலை செல்கிறாள், மணிமேகலை பின்பற்றி சோழ இளவரசன் போறான், அவனை வந்து திடீர்னு ஒரு குதிரையில வந்த ஒரு வீரன் வெட்டி விடுகிறான் இளவரசனை. நீதிமன்றத்தில் வருகிறது, நீதான் உனக்கு கள்ள காதலன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து வெட்டிட்டான்னு மன்னன் குற்றஞ்சாட்டுறான். அப்ப அந்த குதிரையில் வந்த ஒரு வீரன் வருகிறான், அவன் உடையை களைகிறான், அது ஒரு பெண்ணாக இருக்கிறது. இது நீங்க எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 1950களில் ஒரு புராண கதையை எடுத்துக்கொண்டு பெண் விடுதலை காண்டி சொல்றாரு. நீங்க வந்து அந்த சோழன் கேட்கிறான், கேவலம் ஒரு பெண்ணா என்னுடைய மகனை கொன்னது அப்படின்னு. அடுத்து இந்த பெண் பேச ஆரம்பிப்பால், அரசே மன்னிக்க வேண்டும், கேவலம் ஒரு ஆண் அவன் இச்சைக்காக பெண் குலம் அடிமைப்பட வேண்டுமா? மன்னனை பார்த்து செய்வான், இதுதான் நீதியா? இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னவனே மன்னன் கேட்பான், நாங்கள் என்றால் யார் அப்படின்பா. நாங்கள் என்றால் எத்தனை பேர்? நாடு முழுவதும் நாங்கள் தான், பூம்புகார் முழுவதும் நாங்கள் தான், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கிளம்பி விட்டோம்னு ஒரு பெண் அடிமைத்தனத்தை நீக்கும் ஒரு கதையாக அந்த பூம்புகாரில் ஒரு புரட்சி பெண்ன்றது போகும். கதையும் கம்பாசிட்டரும் அவங்க வந்து மோகன்ராம் சொன்னாங்க அந்த கதையை. பாரதி ராஜா வந்து கதையும் கம்பாசிட்டரும் சொன்னார். மிக அருமையான கதை. அந்த கோவிந்தன்றது விந்தன், எழுத்தாளர் விந்தன் வந்து ஒரு கம்பாசிட்டராக கல்கியில் வேலை பார்த்தார். அது வந்து ஒரு தன்னுடைய பையன் வந்து புதுச்சட்டை கேட்டான்றதுக்காண்டி அது வாங்கி கொடுக்க முடியாத ஒரு கம்பாசிட்டர் வேலை பார்த்தால் கூட அவருக்கும் வறுமை இருக்கிறது, அவராலும் செய்ய முடியவில்லை. ஒரு தொழிற்சங்கம் அவரை மீட்டு எடுக்கிறதாக ஒரு கதை போயிடுது. அருணாச்சலம்ன்றவரும் அந்த கம்பாசிட்டராக இருப்பார். ஆனால் அவர் ஒரு கதையை படிப்பதாக உள்ளே கதை போகும். அதே போலவே தற்கொலை, ஒரு குமாஸ்தாவினுடைய, நீங்க வந்து விவசாயியை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார், ரிக்ஷா தொழிலாளியை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார், ஒரு பெண் அடிமைத்தனத்தை மட்டும் அவர் சொல்லவில்லை. ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடிய, குமாஸ்தா வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய 85 ரூபாய் சம்பளத்தில் அவரால் எப்படி படிக்க வைக்க முடியும்? ஒரு 9th or 10th படிச்சு ஃபெயில் ஆயிடுறான் அந்த பையன், அவன் தற்கொலை செஞ்சுக்கிறான். அப்ப இந்த கல்வி வந்து இலவசமா இருக்க வேண்டும். அப்ப இந்த குறைந்த சம்பளத்தில் நடுத்தர வர்க்கத்தில் கீழே உள்ளவர்கள் கூட படிப்பை தொடர முடியவில்லை என்பதை மிக அருமையாக சொல்லியிருப்பார். கற்பகம் சொன்னாங்க, உயிரோவியம்
அதுவும் மிக அருமையான கதை. நீங்க வந்து தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒரு பெண், இடைநிலை ஜாதியை சேர்ந்த ஒரு ஓவியனுக்கு கஞ்சி கொடுக்கிறான் பசியில மயங்கி இருக்கிறப்ப. அவன் வந்து ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சிருக்கான். ஆனால் அவ வந்து ரயில்வே தண்டவாளத்துல அடிபட்டு செத்து கிடக்கா. இவனுடைய அப்பா பார்த்து விடுவார். அப்ப அன்னைக்குள்ள ஜாதிய சமூகத்தில் எவ்வாறு இந்த ஒரு உயர்ந்த ஜாதி இல்ல இடைநிலை மக்களும் தாழ்ந்த ஜாதியும் பழகிவிட்டால் அந்த சமூகம் வினை புரிந்தது என்பதை நீங்க வந்து இதுலயும் அவருடைய காவியங்கள்லயும் நிறைய இதை பார்க்கலாம். மேதின ரோஜாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய ஒரு இதுல வருமே, அது என்ன காவியம், கடைசியில ஒரு கவுண்டர் பையனும் ஒரு தலித் பெண்ணும் மனம் புரியும் போது மனப்பந்தலோடு எரித்து விடுவார்கள். அந்த காவியத்திலையும் இந்த இதெல்லாம் உள்ளே வரும். அதே மாதிரி வீராய் காவியம். அதே போல பற்றுக்கோடு முனைவர் திலீப் குமார் சொன்னாங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை. அது வந்து ஒரு கருப்பின்ற ஒரு பெண் வந்து ஆண் குழந்தையை வேணும்ன்றதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருக்கும். தன்னுடைய கணவன் வந்து குழந்தையை வைக்கும் போது அவனை விபத்துவார். ஆனால் பசியால் அது வனச்சட்டம் வருகிறது. இன்னைக்கே அது இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கும் வந்து வனச்சட்டத்தின் காரணமாக மாடு மேய்க்க போக முடியவில்லை, மேய்ச்சலுக்கு போக முடியவில்லை. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. மார்க்ஸ் முதல்ல எழுதினாரு, சருகுகளை எடுத்த மக்களே அந்த நிலப்பிரபுக்கள் குதிரைகளில் வந்து அந்த அரசு ஆட்சியில் உள்ளவர்கள் சாட்டையால் அடித்ததை கட்டுரையாக வரைந்தாரே, அது 1840களில் இருந்து இன்றும் தொடர்கிறது. வனத்திற்குள் அவர்களே வனவாழ் மக்களை நசுக்கும் சட்டங்கள் இன்றும் இருக்கின்றதுதான் அந்த பற்றுக்கோடு. வந்து கருப்பி ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய உயிர் போகும்போது கூட அந்த ஆண் குழந்தையை விற்கும் போது அதுவும் ரொம்ப டச்சிங்கா எழுதியிருப்பார். ஆண் குழந்தைய ஒருத்தன் விலைக்கு வாங்கிறான், 50 பைசா சொல்றான், அப்புறம் 1 ரூபான்னு சொல்றான். அந்த 1 ரூபாய் கொடுக்கும் போது இவ வாங்கிட்டு அதை வைக்கல, என் குழந்தைய நீ தான் வச்சிருக்க, நீயே வச்சுக்கோ, அந்த குழந்தைய ஏதாவது செஞ்சு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுன்ற மாதிரி கொடுத்து முடிச்சிருவாங்க. அதே போல சாக்கடை சமுதாயம், அதுவும் மிக அருமையான கதை. அது வந்து யார் சொன்னா, சங்கரநாராயண தோழர் மிக விமர்சனங்களோடு சொன்னார். அது வந்து ஒரு இன்னைக்கு பாதாள சாக்கடை தோண்டக்கூடிய சாக்கடை துப்புரவு தொழிலாளிகள், அது பயங்கரமான ஒரு கூலி உழைப்பு நாய்கள்னு சொல்வார். அவங்கள எப்படி இந்த சமூகம் பாக்குது, தென்றல் காற்றில் வாழ்பவருக்கு விசக்காற்றில் சாகக்கூடியவர்களுடைய மரணம் எவ்வாறு இருக்கும் அப்படியெல்லாம் ஒரு கேள்வி வைப்பார். அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவிஞர் வந்து ஒரு கதையை எழுதும் போது அந்த கதையின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆயுதமாக இருக்கும். இவர் தமிழொலியினுடைய இதுவும் அதை போலதான். நினைவு நட்சத்திரம் ஆயிஷா சொன்னாங்க. கருப்பு கோனார் வந்து நீங்க வந்து ஒரே சமூகத்தெல்லாம் இவர் சொல்லல. நீங்க வந்து இப்ப இடைநிலை ஜாதியிலையும் வறுமை இருந்தது. இடைநிலை ஜாதிக்காரர்களாலும் வறுமையில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் மிராஸ்தார்களால் ஜமீன்தார்களால் ஒடுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள்ன்றதுதான் அந்த கதை. ஒரு மிராஸ்தார் அவருடைய புறம்போக்கு நிலத்தில் இவர்கள் எல்லாம் குடியிருக்கும் போது இவர்களை விரட்டுகிறார். அதுதான் கருப்பு கோனாருடைய கதை. ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த கருப்பு கோனாரின் ஞாபகம் வருமாறு தமிழொலி செய்து விடுகிறார். அதே போலவே கால்நடை வைத்தியர், நீங்க வந்து அது மிக அருமையான கதை. லதா மகேஸ்வரி சொன்னாங்க. அவங்க வந்து கந்தசாமி என்ற கால்நடை கம்பவுண்டர். அவர் வந்து அந்த கதை முழுக்கவே கால்நடை சம்பந்தமாகவே போய்கிட்டு இருக்கும். மாடோட சம்பந்தப்பட்ட இதுகள் தான் அந்த கதை முழுக்க. ஒரு கலை வடிவம் வந்து விதவிதமான முறைகள்ல தமிழொலி வந்து முயன்று இருக்கார். அந்த கால்நடை வைத்தியர் வந்து அப்படியான ஒரு இது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதைகள், மனிதன், அடிமை, நிழல், ரேவதி சொன்னாங்க. நீதி, அதுவும் மிக அருமையான கதை. அதுலதான் நீங்க வந்து ஜாதி பெயரை பின்னாடி போடுவதா இல்ல நீங்கள் தொழில் செய்வதை பின்னாடி போவதா என்று ஒரு விவாதத்தை கொண்டு வருகிறார். நீங்க அதுல தச்சு வேலை தங்கச்சாமி அப்படி சொல்லிட்டு மிராசுதார் வேதநாயகம், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவார். எது உழைப்போட சம்பந்தப்பட்டது? தச்சு வேலை தங்கசாமி உழைப்போடு சம்பந்தப்பட்டது. மிராசுதார் வேதநாயகம்ன்றது வந்து உழைப்பு இல்லாமல் சுரண்டக்கூடியது. அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு, ஆனால் உழைப்போட சம்பந்தப்பட்ட பெயர் வந்து எவ்வளவு இனிமையா இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஒரு புரட்டி போடுகிறார். நீங்க வந்து ஜாதியை பின்னொட்டாக போடக்கூடிய ஒரு நிலையில் நாம் பின்னொட்டை ஒழித்தவர் பெரியார் என்ற ஒரு பெரிய பிம்பம் இருந்தாலும் கலை வடிவங்களில் தமிழொலியும் அந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். புறாவும் டாலரும், நீங்க வந்து தமிழொலி வந்து இந்த விதம் மட்டும் சொல்லி அகில உலக அரசியலையும் பேசுகிறார். சமாதான இயக்கம் வந்த போது அமெரிக்க டாலருக்கும் புறாவுக்கும் நெடுக்க ஒரு சண்டையாக
புறா அமெரிக்க டாலர் எவ்வாறு ரணம் நாற்றம் வீசுகிறது, இரத்த நாற்றம் வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தை பரப்ப வந்த புறாவிடம் வணிகத்தை பரப்பு அப்படின்னு சொல்லி டாலர் சொல்லுவதாக அவருடைய மிக அருமையான கற்பனை. புறாவும் டாலரும் இன்னைக்கு வந்து பிரிக்ஸ் கரன்சிக்கும் டாலருக்கும் இடையே மோதல் வருகிறது என்றால் இதைத்தான் அவருக்கு தமிழொலி எதிர்பார்த்தார். டாலரின் வல்லாதிக்கத்தை ஒழிப்பதற்கு ஒரு புறாவோ ஒரு டாலரோ ஒரு கரன்சியோ வேண்டும் என்பதுதான் தமிழொலியினுடைய எண்ணம். அது இன்று நடைமுறையில் அது நடைபெற்று வருகிறது. நிலா வாவா ஸ்புட்னிக் ஏவுக ராக்கெட் வந்து அருவாள் சுத்தியல் நட்சத்திரத்தோடு ஒரு நிலவில் இறங்கிய போது நிலவுக்கும் ஸ்புட்னிக் விண்கலத்துக்கும் நடந்த உரையாடலாக அந்த கதை வருகிறது. சிரிக்கும் மனிதர் மிக அருமையான கதை. விஜயன் சொன்னார், அந்த நிலாவா வனிதா சொன்னாங்க, புறாவும் டாலரும் ராஜேந்திரன் சொன்னாங்க, நீதி வந்து பிரபாவதி சொன்னாங்க. அப்ப நீங்க இந்த சிரிக்கும் மனிதர் சார்லி சாப்ளின் வந்து எல்லா படங்களையும் மௌனமாகத்தான் செய்திருக்கிறார். அவர் வந்து இங்கிலாந்தில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனவர். 1940 வருது. ஹிட்லர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உலகையே நான் அழித்துடுவேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகர் இவனுடைய அற்பத்தனத்தை, இவனுடைய போர் வெறியை, த கிரேட் டிக்டேட்டர், அந்த படத்தின் பேர் வந்து த கிரேட் டிக்டேட்டர். அது வந்து வசனம் உள்ள ஒரே படம் சார்லி சாப்ளின் நடித்தது, அது மட்டும்தான். மற்றதெல்லாம் வசனமே இல்லாமல் இருக்கும். அந்த இதில் இவனுடைய அத்தனை போலித்தனங்களையும், இவனுடைய யுத்த வெறியை, இரத்த வெறியை மிக அப்பட்டமாக கேலி செய்து உலகம் முழுக்க ஹிட்லர் வாழும் போதே அவனை நோக்கி சிரிக்கும், அதனால் சிரிக்கும் மனிதர் என்று இருப்பார். அதில் ஒரு இதையும் கொண்டு இருப்பார். அமெரிக்க பிரஜை வந்து அவன் பிரஜையாக ஆயிருக்க மாட்டார். அந்த ஒரு காகிதம் தான் நான் அமெரிக்க பிரஜையா, அமெரிக்காவில் வாழ்கிறேன், அமெரிக்க மக்களை நேசிக்கிறேன், அந்த காகிதம் இருந்தால் மட்டும்தான் நான் அமெரிக்க பிரஜையா, நான் உலக மனிதர்களின் ஒரு உலக மானுடத்தில் நான் ஒருவன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனையும் அதுல கொண்டு வந்திருப்பார். சிரிக்கும் மனிதர் விஜயன் சொன்னாங்க. சமூகம், மரணம், சுதந்திரம். மாணவர் விக்னேஷ், மாணவர்கள் 2 பேர் சொன்னாங்க, மாணவர் விக்னேஷும் மாணவர் விஷ்ணுவும். மாணவர் விஷ்ணு வந்து ஒலிக்கயிறுகள், புதைகுழி நோக்கி புகழ் புதுவாழ்வு மலர்ந்ததும், விக்னேஷ் வந்து சமூகம், மரணம், சுதந்திரம். இது எல்லாம் சின்ன கதையாக இருந்தாலும் அதற்குள்ளேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு கேள்வி, இந்த சமூகத்தை புதைகுழி நோக்கி அப்படின்றதுல ஒரு சின்ன குழந்தை பிறக்கும், சிசு இறந்து பிறக்கிறது, அதை புதைக்கும் போது ஜாதி அந்தஸ்தும் சமூக அந்தஸ்தும் புதைக்கப்படுவதாக விண்மீன்கள் பார்ப்பதாக கதை இருக்கிறது. அந்த புதைகுழி நோக்கின்கும் போதுதான் அது இருக்கு. இந்த புதைகுழியை நோக்கித்தான் ஜாதி அந்தஸ்தும் சமூக அந்தஸ்தும் சென்று கொண்டிருக்கிறது, செல்ல வேண்டும் என்பதுதான் தமிழொலியினுடைய எண்ணமாக அந்த சின்ன கதைக்குள்ளும் புது புது அர்த்தங்களை வைத்திருப்பார். இவ்வாறாக உலகம் என்றால் என்ன என்று அணுகுண்டை பத்தி நாம ஏற்கனவே இன்னைக்கு சொல்லும் போதே சொன்னாங்க. 1944 ஏப்ரல் 30 ஹிட்லர் மறைந்து விட்டான். அவன் மறைந்து 3-4 மாதங்கள் கழித்து அமெரிக்கா அணுகுண்டு போடுகிறது. அதனுடைய இது என்ன மாதிரியான இருந்தது, அணுகுண்டு போடும் போது எப்படி இருந்தது, உலகம் எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல சேதுலட்சுமி தோழர் மிக விரிவாக சொன்னாங்க. இப்படி ஏறக்குறைய 30 நாட்களும் தமிழொலியோடு பயணித்தோம் என்றால் அவர் ஒரு இந்த நாட்டில் உள்ள விளிம்பு நிலையில் உடைமை இல்லாத வர்க்கங்களினுடைய துயரங்களை, துன்பங்களை அவர் அப்பட்டமாக புரட்சி கதையிலும் சொல்லியிருப்பார். ஆகா வென்றெழுந்தது பார் யுகப்புரட்சின்னு சொன்ன பாரதியினுடைய அந்த வாசகத்தை, ஜார் மன்னனுடைய கொடுமையை ஒரு கதையாக வடித்திருப்பார். இப்படி இந்த வர்க்க உடைமை இல்லாதவர்களுடைய துன்பங்கள் தீர வேண்டும், ஒரு புது உலகம், வர்க்கமற்ற சமூக அந்தஸ்து, ஜாதி அந்தஸ்து ஒளிந்த ஒரு சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும், அனைவருக்கும் சோறு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் சுகவாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவருடைய வேற கதைகள் வேற டீவியேஷனே இல்லாமல் அதனோடு பெண்ணடிமைத்தனத்தையும் இணைத்து கொண்டு ஒரு வர்க்க போராட்டத்தின் போது இந்த விளிம்பு நிலையில் உள்ள பிரச்சனைகளுடைய போராட்டங்களையும் இணைத்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொது உடைமை கவிஞர் என்றுதான் அறியப்படுகிறார். பொது உடைமை கதையாளராகவும் தமிழொலி விளங்குகிறார். அந்த கதையில் தான் இந்த 30 நாட்களாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் வாயிலாக நாம் கேட்டு ரசித்தோம். கதை சொன்ன அத்தனை பேர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒருங்கிணைத்து தன்னுடைய உறவினர்களினுடைய இறப்பு நாள் அன்றும் கூட அந்த நிகழ்விற்கு வந்து தன்னுடைய
விடாமுயற்சியினால் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய தோழர் கருமுருகன் அவர்களுக்கும் நமது தோழர் அகிலா தோழர் அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பயணம் தொடரும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. அந்த பதிவு பின்னூட்டம் பார்த்துட்டு நிறைவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பதிவு பின்னூட்டம் நீங்க நிறைய போட்டிருக்காங்க, அகிலாக்கா போட்டிருக்காங்க. எந்த கருத்துமே சொல்ல முடியாத உணர்வு நிலையை தமிழொலி அவர்களும் கணபதி இளங்கோ தோழரும் உருவாக்கி விட்டார்கள். மாபெரும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜயன் தோழர் உணர்ச்சி பொங்க மனது மிகவும் வேதனை அடையும் சம்பவத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு செல்வமீனா தோழர் நன்று, அவரின் பின்புலம் கம்யூனிசம் அல்லவா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சங்கீதா ஆசிரியை போட்டிருக்காங்க. கதைக்குள் செல்ல செல்ல ஆர்வம் மேலிட உணர்ச்சி பூர்வமாக கதை சொல்லி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் போட்டிருக்காங்க. ரேவதி அம்மா போட்டிருக்காங்க. பட்னியல் உயிர்களின் பரிதுபைப்பையும் விவசாயிகளின் ஆதங்கத்தையும் அப்படியே எடுத்து கூறும்போது கணபதி இளங்கோ கண்ணீர் விட்டு உண்மையை விவசாயிகளின் உணர்வில் வாசித்து காட்டியது மனதை நெகிழ வைத்தது. பட்டினி நாமும் உணர்ந்திருப்போம், ஆனால் சாகும் வரை பட்டினி என்பது மிகவும் கொடூரம். உணவுக்கு வழியின்றி குழந்தைகளை தவிக்க விட்டு செல்லும் தகப்பனின் நிலை மிகவும் கொடுமையானது அப்படின்னு போட்டிருக்காங்க. அகிலாக்கா ஒரு மாத காலமாக சிறப்பாக ஒருங்கிணைத்த தம்பி பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த பேராசிரியர் கணப இளங்கோ அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இணைந்து செயல்பட்டமைக்கு. TSN தோழர் நடராஜன் தோழர் உணர்ச்சி பூர்வமாக கதை சொல்லி கதையில் ஒன்றி போய் கதை சொன்னார் இளங்கோ. கதை சொல்லி இளங்கோ இறுதி கட்டத்தில் அழுது விட்டார் என்று சொல்ல வேண்டும். பட்டினி சாவு கதையை தனக்கென்று ஒதுக்கி வைத்து கதை சொல்லி நிறைவாகவும் நம் மனதை பிழிந்து விட்டார். அருமையாகத்தானே தமிழொலி மாறி நம்மை கதையில் ஆழ ஈடுபடுத்தி விட்டார் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து விஜயன் தோழர் இங்கு பாரதி கூறியது நினைவுக்கு வருகிறது. பசிக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்து விடுவோம் என்று கூறியது நினைவுக்கு வருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க தோழர். அடுத்ததாக மருது நாகராஜன் தோழர் கணபதி இளங்கோ கதை சொல்லலில் தஞ்சாவூரை தொடங்கி சிறுவர்கள் பட்டினியின் உருவம், இரளடி இடம், தமிழ்ச்சங்கம், சென்னைக்கு ரயில் பயணம், சென்னையில் ராமநாதபுரம் விவசாயி பட்னி சாவு காட்சி பிடித்த சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர் மறுபடியும் போட்டிருக்காங்க. நான் சிறுவனாக இருந்தபோது மதுரை மேலூர் வட்டத்தில் செம்மறி ஆடுகளை மேய்க்கும் வேலை செய்வார். அங்கே எங்கிருந்து வருவார்கள் என்று கேட்கும்போது அவர் ராமநாதபுரத்திலிருந்து வருவதாக சொல்வார்கள். வயல்காடிலே உறங்கி விடுவார். அந்த அளவுக்கு வேலை இல்லாத பஞ்சம் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு பொதுச் செயலாளர் அவர்களை. பதிவு பின்னூட்டத்தாலும் பெருமை சேர்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. பொதுச் செயலாளரே, நாளைய தினம் என்றாலும் கூட அடுத்த நிகழ்வு எப்போ தொடங்கும் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவா ஒரு தேதியை அறிவிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுச் செயலாளருக்கு அடுத்து கீரானுடைய கதைகளை நம்ம ஆரம்பிக்கிறதா திட்டமிட்டிருக்கோம். ஒருங்கிணைப்பாளர் கேட்டுக்கொண்டால் ஒரு சிறு விடுமுறை விட்டு திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு இலக்கிய குழு முடிவு பண்ணி சொன்னுச்சுன்னா நம்ம அதுபடி செய்யலாம். செயற்குழுல சொல்லிட்டாங்க. அடுத்து தமிழொலி கதைகள் கீராவினுடைய கதைகள் திங்கள் டு வெள்ளி ஆகும். சனி ஞாயிறுகளில் கீராவினுடைய நாட்டுப்புற கதைகளையும் தமிழொலியினுடைய சிறார் கதைகள் சிறார் பாடல்கள் என்று பயணிக்கலாம் என்று செயற்குழு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் இலக்கிய குழு ஒருங்கிணைப்பாளர்கள் நன்றி பொதுச் செயலாளரே. ஒன்றும் இல்லை, திட்டமிட்டு நாங்க உங்களோட தொடர்பு கொள்றோம். தொடர்பு கொண்டு உங்களோட ஆலோசனை அடிப்படையில் வெகு விரைவில் தொடங்கும் என்பதை பொதுச் செயலாளர் சொல்லுங்க. உங்களோட ஆலோசனை அடிப்படையில் வெகு விரைவில் தொடங்குவோம். ஏன்னா நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் பொருத்தம், வேற ஒன்றும் இல்லை பொதுச் செயலாளரே. நன்றி தோழமைகளே. இத்தனை நாளும் நம்மோடு தமிழொலி அவருடைய படைப்புகளோடு பயணித்தோம். ஆனால் இந்த 30 நாட்களும் நம்முடைய எண்ணங்களில் ஏழ்மை நிறைந்திருக்கிற இந்த சமூகம், உழைப்பாளிகளுக்கான அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம், இன்னமும் அடித்தட்டு மக்கள் என்று சொல்ல நிலையில இருக்கக்கூடிய ஜாதியத்தால் பின்னோக்கி அழுத்தப்படுகிற சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்களுடைய நிலைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு மனம் புளிங்கும். நாம் என்னதான் பேசினாலும், என்னதான் பொது உடைமை பற்றி நிறைவாக விதைத்தாலும், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அப்படி தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளாதவன் அடித்தட்டு வாழ்வியலிலிருந்து விடுதலை பெற முடியாது. தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளாதவன் பொது உடைமை சமுதாயத்தை நோக்கிய சிந்தனையை விதைக்க முடியாது. தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளாத ஒரு மனிதன் இந்த உலகத்தின் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. தன்னிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் தமிழொலியினுடைய சிந்தனை. அதைத்தான் ஒவ்வொரு நாளும் சிறுகதை வாயிலாக பயணித்தோம் தோழர்களே. இந்த தமிழொலி படைப்பை நம்மோடு பேசுவதற்காக ஒப்புதல் இருந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய தலைவர், செயலர் உள்ளிட்ட பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இலக்கிய குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, என்னதான் இலக்கிய குழு முன்னெடுத்தாலும் எங்களோடு இணைந்து ஒரு தேர் வடம் பிடித்து இழுத்தாலும் அந்த தேர் எங்கும் தடங்கள் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்று பின்னே இருந்து அழுத்தம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கனரக எந்திரம் போல எங்களை இயக்குகிற மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி, தோழமை மிக்க சிவசுப்பிரமணியன் தோழர், தோழமை மிக்க டிஎஸ்என் தோழர், இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இலக்கிய குழுவின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, இன்றைய தினம் கதை சொல்லியும் 30 கதை சொல்லிகளையும் ஒருங்கிணைத்து இலக்கிய குழுவிற்கு சிறப்பாக பணியாற்றி தந்த பேராசிரியர் கணபதி இளங்கோ அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, கதை சொல்லி புலனக்குழுவில் வெகு விரைவில் ஓரிரு நாட்களில் அடுத்த நம்முடைய கதை சொல்லல் எப்பொழுது தொடங்குகிறது என்கிற சிறப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து இரவு 8 மணிக்கு நாம் தொடங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கும், எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய எனக்கும், இருவருக்கும் இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக வெகு விரைவில் சந்திப்போம். நன்றியும் பாராட்டுகள்.